அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கேக்குதா? Oh, Musharraf, நான் you're பே audible. Oh, ஓகே you're தேங்க்யூ. audible. ஜஸாக்கல்லாஹ். ஓகே. ஓய்லழின மாணவர்களுக்காக வந்துட்டு ஆஹ், கலைத்துறைக்குள்ள அவங்க நுழைஞ்சு அவங்களோட பாடத்தெரிவுகளை அவங்களோட அடுத்தடுத்த எதிர்கால நடவடிக்கைகளை சிறப்பாக அமைச்சு கொள்றதுக்காக வேண்டி ஆஹ், இன்னைக்கு ரெண்டு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த நிகழ்வு வந்துக்கிட்டு ஆஹ், இந்த ஊர் யூஜிஏ அண்டர் கிராஜுவேட் சோசியல் சர்வீஸ் அசோசியேஷனோட சேர்ந்து எம்ஜிஏ நிறுவனம், அதாவது மிட்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் அவர் நிறுவனத்தோட சேர்ந்து நடத்தப்படுற ஒரு நிகழ்வாக இருக்குது. இந்த நிகழ்வை வந்துக்கிட்டு ஹோஸ்ட் பண்ணுவதற்காக நான் இருக்கிறேன். என் பேர் வந்துட்டு டி முஷாரஃப். நான் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை மாணவனாக எல்எல்பி செய்கிறவராக இருக்கிறேன். செகண்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். இந்த நிகழ்வை வந்துக்கிட்டு ஆரம்பித்து வைப்பதற்காக நாங்கள் இன்வைட் பண்ணுற யாருன்னு சொல்லி சொன்னால் அதுனா ஓகே. ஓகே. நாங்கள் அழைக்கிற யாருன்னு சொல்லி சொன்னால் யூஜியினுடைய இந்த ஒரு யூஜியினுடைய தலைவர் ஏஆர் முன்சிஃபிலாஹி அவர்கள் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலோட பிபிஏ ஸ்பெஷலைசேஷன் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொண்டிருக்கிறவர். நானே ஸ்டார்ட் பண்ணுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you, Musharraf. Assalamu alaikum. வணக்கம். இந்த ஊர் பல்கலைக்கழக மாணவர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் ஏற்பாட்டிலும் மிட்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் யூடியூப் சேனலின் ஏற்பாட்டிலும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இம்முறை ஓலவில் எடுத்த மாணவர்களுக்கான ஸ்ட்ரீம் செலெக்ஷன் தொடர்பான வெபினார் சீரிஸில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இம்முறை ஓலவல் பரீட்சை எழுதி பெறுபவருக்காக காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்வதற்காக எனது வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எல்லாருமே இம்முறை ஓலவல் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எல்லாருமே லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பில் இருக்கீங்க. அதாவது முக்கியமாக ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய காலப்பகுதியில் இருக்கீங்க. இவ்வளோ காலமும் 16 வருஷம் படித்து இப்போ அதில் அறுவடை, அதாவது ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட சேர்த்து இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக வேண்டியிருக்குது. அதாவது உங்களோட ஏ லெவல் ஸ்டடீஸ், ஏ-லெவல் எக்ஸாமுக்குள்ளே போக வேண்டியிருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எடுக்க வேண்டிய டிசிஷனை பற்றி இப்போ எல்லாருமே திங்க் பண்ணிட்டீங்க. என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்க, என்ன ஸ்ட்ரீம் படித்தா நல்லா, ஏ-லெவலுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரீம் செஞ்சால் நல்லங்கிற அந்த ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு காலப்பகுதியில் நீங்கள் இப்போ எல்லாருமே இருந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், இலங்கையில் இருக்கிற எக்ஸாம்ஸ்லேயே மிகவும் ஹார்டான ஒரு, அதாவது இலங்கையில பரீட்சை திணைக்களத்தில் நடத்தப்படுகின்ற அனைத்து எக்ஸாம்ஸ்லேயுமே மிகவும் டாப் லெவல், அதாவது மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு எக்ஸாம்னு சொல்லி சொன்னா ஏ-லெவல் எக்ஸாம் தான். உங்களுக்கு தெரியும், மற்ற சர்வீஸ் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாமே இருக்கும். அதையும் காட்டிலும் மிகவும் ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு எக்ஸாம்னு சொல்லி பார்க்கப்படுறது இந்த ஏ-லெவல் எக்ஸாமை தான் இலங்கையிலே பார்க்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஏ-லெவல் எக்ஸாம், அந்த ஏ-லெவல் ஸ்டடீஸ்ல அந்த இம்பார்ட்டன்ஸை விளங்கி கொள்ளணும். அந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நீங்கள் ஒரு காலப்பகுதிக்குள்ள உங்களோட அடுத்த லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் முதலாவது விஷயம், நீங்கள் இப்போ உலக காலமும் படிச்சுட்டு இப்போ அடுத்த என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணா நல்லா அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஆர்ட்ஸ் படித்தா நல்லமா, காமர்ஸ் படித்தா நல்லமா, இல்லை மெட் சயின்ஸ் செஞ்சா நல்லமான்னு சொல்லி ஒரு வகையான எல்லாரும் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. என்ன ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. உண்மையிலேயே இப்போ ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுற டைம் வந்துக்கிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோல் இருக்கும், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு எய்ம் இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ உங்களுக்குன்னு சொல்லி ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். அதே போல் வந்துட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதே போல் வந்துட்டு உங்களுக்கான த்ரெட்ஸும் இருக்கும். அப்படி அந்த விஷயங்கள் இனி உங்களோட பேரண்ட்ஸோட விஷ் இருக்கும். அப்படியான விஷயங்களை கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் வச்சு உங்களோட கோலையும் செட் பண்ணுங்க. உங்களோட கோலையும் செட் பண்ணிட்டு இப்போ அதை வச்சு உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பொருத்தமோ, எந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிள் இருக்கோ அந்த ஸ்ட்ரீமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க.
இப்ப இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்கும், இனி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லுவான் அந்த ஸ்ட்ரீம் செய் இந்த ஸ்ட்ரீம் செய்ன்னு சொல்லி அவன் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவான். அப்படி எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு தோட சொல்லுவாங்க. இப்ப அந்த டைம்ல வந்துட்டு டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் பொருத்தமோ அந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணி அதுக்குள்ள போங்க. என்ன சொன்னா நீங்க ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ற விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும் உங்களோட லைஃபை தீர்மானிக்கிறதுக்கு. ஆஹ் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொன்னா இப்ப சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாக்குற அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்ப பயோமேட்ஸ் எடுப்பாங்க, எடுத்துட்டு ஒரு டேர்ம் படிப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு டேர்ம் ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் படிச்சுட்டு மறுபடியும் சொல்லுவாங்க இல்ல எனக்கு பயோ செய்யற கஷ்டமா இருக்குது, பயோ இழுக்கிற கஷ்டமா இருக்குன்னு சொல்லி டக்குனு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க வேற வேற ஸ்ட்ரீம்களுக்கு மாறிட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏ லெவல் எக்ஸாம் எழுதுவாங்க 3 வருஷம் படிச்சு, ஏ லெவல் எக்ஸாம் எழுதி போட்டு ரிசல்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க இல்ல எனக்கு இந்த ஸ்ட்ரீம் செய்யற கஷ்டமா இருக்கு, நான் வேற ஸ்ட்ரீம் போக போறேன், அப்படி எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா டக்குன்னு வேற ஒரு ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அதுல அதுக்கு மாறுவாங்க. அப்ப உலகாலம் 3 வருஷமும் அவங்க போட்ட அந்த எஃபோர்ட், அவங்க போட்ட அந்த டைம் எல்லாமே என்ன செய்யும்னா அவங்களோடதே வேஸ்டா போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க அந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ற டைம்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட டைம், உங்களோட உங்களோட எபிலிட்டியை பாருங்க, உங்களோட எய்ம் ஃபோக்கஸ் உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையும் வச்சு சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியான விஷயங்களை நீங்க போயிட்டு 3P ஸ்ட்ரீம் அப்படி மாறுறது அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியான இதுகளுக்கு வருமானுச்சுன்னா உங்களோட அந்த ஃபியூச்சர் தான் உண்மையிலேயே அவரத்தைக்கு கேள்விக்குறியா மாறிடும். ஸோ ஸ்ட்ரீம் செலெக்ஷன்ல வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருந்து கொள்ளுங்க. அதே போல வந்துட்டு நீங்க அடுத்த ஸ்ட்ரீம் இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப எல்லாருமே இந்த செஷன் வந்துட்டு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை பத்தி தான் புறவு வழங்கப்படுத்த அதை பத்தி ஃபுல் விளக்கங்களையும் தரதுக்கு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்க இப்ப ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை சூஸ் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப அடுத்த விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா இப்ப நீங்க செலக்ட் பண்ண ஸ்ட்ரீம்ல என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், இப்ப என்னென்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண நல்லங்கிற அந்த விஷயத்த நீங்க முதல்ல வழங்கிக் கொள்ளணும். அதை பத்தி யோசிக்கணும். இப்ப சப்ஜெக்ட் செலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னு சொன்னா நீங்க செலக்ட் பண்ற சப்ஜெக்டுகள் தான் உங்களோட யூனிவர்சிட்டியில நீங்க போற கோர்ஸையும் தீர்மானிக்கும். நல்லா அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா இப்ப யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டுன்னு சொல்லி சொன்னா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற டைம் சில கோர்ஸுகளுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்தா தான் இந்த கோர்ஸுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷனும் இருக்குது. ஸோ அப்ப உங்களுக்கு வழங்கணும் இப்போ உங்களோட எய்ம் ஒன்று இருக்கும், இப்படி இந்த கோர்ஸ் செஞ்சா உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு எய்ம் ஒன்று இருக்கும். ஸோ அப்ப அந்த எய்முக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சப்ஜெக்டுகளையும் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த விஷயத்த வெரி வெரி இம்பார்ட்டன்டா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட சப்ஜெக்ட் செலெக்ஷன்ல. இப்ப அதை பத்தி நீங்க டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா உங்களோட நானாமாஸ் இருப்பாங்க, உங்களோட சீனியர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்தா நல்லா, என்ன சப்ஜெக்ட் எடுத்தா என்னென்ன கோர்ஸுகளுக்கு யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணலாம் போகலாம்னு சொல்லி அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் பண்ற டைம்ல மிச்சம் மிச்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல மிச்சம் கைடன்ஸ்ல எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஷால்லா அதை இந்த செஷன்ல உங்களுக்கு ஃபுல்லா வழங்கப்படுறதுக்கு இருக்காங்க இன்ஷால்லா. நான் ஷோர்ட்டா சொல்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல நீங்க அடுத்த விஷயம் பார்க்க வேண்டியது நான் சொன்னேன் இப்ப சொன்ன மாதிரி இப்ப நீங்க சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்தது உங்களுக்கு அந்த ஜெட் ஸ்கோருங்கிற ஒரு விஷயம் வரும். அதான் உங்களோட லைஃபை தீர்மானிக்கிற மிகப்பெரிய ஒரு காரணியா அமையும். அதாவது உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வர டைம் உங்களோட ரிசல்ட்ஸோட சேர்த்து உங்களோட ஜெட் ஸ்கோரும் வரும். இப்ப என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க ஒரு ரிசர்ச் ஒன்று எடுக்கீங்க, எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் ஸ்கோர் வரும்னு சொல்லி சொன்னா இப்போ நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற டைம் உங்களுக்கு அங்க வந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செட் ஸ்கோர் இருக்கணும். இப்போ இத்தனை செட் ஸ்கோர் இருந்தா தான் நீங்க யூனிவர்சிட்டிக்கு போகலாம்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அப்போ உங்களோட செட் ஸ்கோரை வந்துட்டு மிச்சம் நல்லா ஆகி கொள்ளணும். ஸோ அதுக்கு நீங்க மெயினா நீங்க சூஸ் பண்ற அந்த பாடங்கள் உங்களுக்கு அந்த செட் ஸ்கோரை தரக்கூடியதா இருக்கும். உண்மையில அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ற டைம் நீங்க என்ன செய்யுங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல கூட ஜெட் ஸ்கோர் எடுக்கலாமோ அப்படியான சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்க. அப்படியான சப்ஜெக்டுகளை பத்தி தேடி எடுங்க. இந்த சப்ஜெக்டுகள் எடுத்தா நல்லா, இந்த சப்ஜெக்ட் எடுத்தா ஜெட் ஸ்கோர் கூட வரும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். நல்லா பாருங்க. சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்ப ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் தான் இப்ப சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 3 எடுத்துருப்பாங்க. 3 எடுத்தும் யூனிவர்சிட்டிக்கு போகாத வரலாறும் இருக்கு. ஆனா அதே டைம்ல ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆள் 3 எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போகல. அதே சேம் டைம் ஒரு ஆள் B2C எடுக்காரு இல்லாட்டி 2BC எடுக்காருன்னு சொன்னா அவர் யூனிவர்சிட்டிக்கு போன வரலாறும் இருக்கு. என்ன காரணம் சொன்னா 3 எடுத்தவர அந்த ஜெட் ஸ்கோரை விட B2BC அல்லது B2C எடுத்தவர் ஜெட் ஸ்கோர் கூட இருக்கும். அதுக்கு என்ன மெயின் ரீசன் சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்க சூஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்துட்டு அங்க அவங்களுக்கு ஒரு இன்ஃபுளுஸ் பண்ண விஷயமா இருக்கும். இந்த 3 எடுத்தாலும் எடுத்த சப்ஜெக்டுக்குரிய அந்த ஜெட் ஸ்கோர் வந்துட்டு குறைவா இருக்கலாம். அதே டைம் இந்த B2C எடுத்தால சப்ஜெக்ட் உரிய ஜெட் ஸ்கோர் வந்துட்டு கூட இருக்கலாம். ஸோ அதால் அவர் என்ன செய்வார்னு சொன்னா அந்த செட் ஸ்கோர் அடிப்படையில யூனிவர்சிட்டிக்கு போறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த உங்களோட பாட செலெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த சப்ஜெக்டுகளுக்கு கூட செட் ஸ்கோர் இருக்குதோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணுங்க. உண்மையிலேயே நான் சொல்ல போனா
நீங்க இப்ப இந்த செஷன் வந்துட்டு ஆர்ட்ஸ், அப்ப ஆர்ட்ஸ்ல வந்துகிட்டு லாட்ஸ் ஆஃப் வெரைட்டி, அதாவது எக்கச்சக்கமான சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஹையர் ஹையர் ஜெட் ஸ்கோர் சப்ஜெக்டா இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில நீங்க, நான் உண்மையை சொல்ல போனா மற்ற ஸ்ட்ரீம்களை விட, மற்ற அந்த 5 ஸ்ட்ரீமையும் விட ஆர்ட்ஸுக்குரிய சப்ஜெக்டும் அந்த சப்ஜெக்ட் செட் ஸ்கோரும் கடும் ஹையான இதா இருக்குது. ஸோ ஆர்ட்ஸ் ஆகிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கூடிய செட் ஸ்கோர் இருக்கிற சப்ஜெக்ட்ல தேடி தேடி எடுத்து அதை படிச்சு பல்கலைக்கழகம் போறதுக்கான வாய்ப்பு கூட மற்ற ஸ்ட்ரீம் ஆக்களை விட. அதை நீங்க எல்லாருமே மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப எல்லாருமே நீங்க வந்துகிட்டு ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணி சப்ஜெக்ட்களையும் செலக்ட் பண்ணிட்டு இனி செட் ஸ்கோர் அடிப்படையில யூனிவர்சிட்டி போகணும்னு சொல்லி படிப்பீங்க. அப்ப படிக்கிற டைம்ல நாங்க என்ன மாதிரி எங்களை தயார்படுத்திக் கொள்றோங்கிற விஷயத்தையும் கவனத்தை கொள்ளணும். இப்ப இப்ப இந்த பீரியட்ல நீங்க இப்ப ஏலவலுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 3 இயர்ஸும் வந்துகிட்டு நீங்க உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ இப்ப நீங்க ஏலவல் படிக்க போறீங்கன்னு சொன்னா, இப்ப ஆர்ட்ஸ் படிக்க போறீங்கன்னு சொன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். எனிவன்? யாரும் சொல்ல இயலுமா? 3 இயர்ஸுக்கும் உங்களோட பிரதானமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும் அதை சொல்லுங்க ஆகும். எனிவன் சொல்ல இயலுமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையிலே பாருங்க. இப்ப உங்களுக்கு 3 இயர்ஸுக்கு வந்துகிட்டு உங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு உங்களோட டைம் தான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட். எந்த அளவுக்கு நீங்க வீட்டை குந்தி எந்த அளவுக்கு உங்களை செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு படிக்கீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களோட ரிசல்ட்ஸும் வரக்கூடியது இருக்கும். இங்க நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு உங்களோட டைம் தான். ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்றீங்க, இப்போ ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணி அதுல உங்களோட நீங்க கொடுக்குற டைம் தான் உங்களோட வெற்றி காரணம் அமையும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட டைமை கொடுங்க. இது 3 இயர்ஸுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக படிக்கலுமோ அந்த அளவுக்கு உங்களோட டைமை கொடுத்து பெஸ்ட்டாக படிங்க. அதே மாதிரி அந்த டைம்ல வந்துக்கிட்டு இப்போ நீங்க ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல இப்போ சில ஆட்களுக்கு அவங்களோட அடுத்த ஃபியூச்சர்ல அடுத்த இதுகளுக்கு தேவையான சில ஸ்கில்ஸும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆள் டெக்னாலஜி படிப்பாருன்னு சொன்னா அவருக்கு அந்த ஐடி தொடர்பான நாலேஜ் தேவைப்படலாம். ஸோ ஐடி தொடர்பான அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுகளுக்குரிய பேஸ்மெண்ட் இப்போதையே ஃபாலோ பண்ணத்தவங்க. அதே மாதிரி காமர்ஸ் ஆக்கள் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு என்ன செய்யலாம், அவங்களோட அக்கௌண்டிங் ஃபீல்ட் தொடர்பான WIT அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் ஸ்கில்ஸை இப்பவே அதையும் ஏ லெவலோட சேர்த்த மாதிரி அதையும் கொண்டு போகலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரீம்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், உங்களோட அந்த ஸ்கில்ஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. மெயின் விஷயம் உங்களோட டைமை கொஞ்சம் கூட்டி அதோட படிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி ஏ லெவல் எக்ஸாம்ங்கிறது எப்படி சொன்னா நான் ஸ்டார்ட்லேயே சொன்னேன், வெரி வெரி காம்படிட்டிவ் எக்ஸாம். மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் போட்டி அடிப்படையெல்லாம் பிரதானமா யூனிவர்சிட்டி போவீங்க, சில ஆட்கள் மெரிட்லையும் போவீங்க. பிரதானமா டிஸ்ட்ரிக்ட் கோட்டா அடிப்படையில் போவீங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ள உங்களோட போட்டி இருக்கும். ஸோ அந்த போட்டியை நீங்க வெல்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னா உங்களை தயார்படுத்தணும். நீங்க 3 வருஷம் போற எஃபோர்ட் தான் நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டியை நீங்க வெல்றதுக்கு காரணமா அமையும். சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களை எந்த அளவுக்கு நீங்க தயார்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செய்யலாம் ஃபியூச்சர்ல உங்களோட வெற்றிகளையும் உங்களோட ரிசல்ட்ஸ்களையும் அடைஞ்சு கொள்ளலாம். ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி உங்களோட அந்த போட்டித்தன்மை எப்படி சொன்னா நீங்க டெய்லி அந்த படிக்கிற டைம்ல உங்களோட போட்டித்தன்மையை கம்பேர் பண்ணுங்க. உங்களோட போட்டித்தன்மையை விளங்கி விளங்கி படிங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டி உங்களுக்கு விளங்கும், அந்த இதுல கன்சிடர் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. அதே போல உங்களுக்கு டைம் இருக்கும். அதே போல வந்துகிட்டு உங்களோட துறைகள் தொடர்பான சப்ஜெக்ட் தொடர்பான டவுட்ஸ்கள் வரலாம். அந்த டவுட்ஸ்களை வந்துகிட்டு உங்களோட சீனியர்ஸ் நான் அது மாதிரி இருப்பாங்க, அப்படியே நகரில் கேட்டுக்கொள்ளுங்க. அதே போல இப்ப எல்லாம் அந்த நோட்ஸுகளுக்கெல்லாம் ஃபுல் பஞ்சமே இல்லை. ஃபுல் இப்போ வெப்சைட் யூஸ் பண்ணலாம், சர்மர டியூட்ஸ் PDF அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே அவைலபிளா இருக்கு. அதாவது எப்படின்னு சொன்னா, அதாவது இப்ப குளோபலைசேஷனால எல்லாமே இப்ப ஃபுல்லா எல்லாமே அவைலபிள், எனி டைம் அவைலபிள் மாதிரி இருக்குது. ஸோ நோட்ஸுக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை, கேட்டு படிக்கலாம், இல்லையா நம்ம நெட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா ரிசோர்ஸும் இப்போ ஓப்பனா இருக்குது. அந்த அடிப்படையில் உங்களோட கெரியரை உங்களோட ஸ்ட்ரீம் செலெக்ஷனை அமைச்சு கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் பெருசா பேச எடுக்கல, பேச விரும்பல. இதுக்கு பிறகு செஷன் செய்யறதுக்கு இருக்காங்க. அந்த அடிப்படையில இன்றைய வாய்ப்பளித்த இந்த ஒரு அண்டர் கிராஜுவேட் சொசைட்டி மற்றும் மெத்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திருப்பியும் ஃபைனலா உங்கள் அனைவருக்கும் O level எக்ஸாம்ல சிறந்த ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு இறைவனை பிரார்த்தித்தவனாக ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச். முஷரஃப். ஓகே, ஜஸாக்கல்லா. இதுவரைக்கும் ஒரு பிரீஃபாக ஒரு விஷயம் எல்லா ஆர்ட் சம்பந்தமான எல்லா தெளிவுகளையும் சொல்லி சென்ற முன்ஷிஃபிலாகி இந்த ஒரு விஜயனுடைய பிரசிடென்ட் அவர்களுக்கு எங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்ம நிகழ்வு என்னத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்துச்சோ அதனுடைய பிரதான நோக்கத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம்.
அதனை ஆரம்பித்து வைப்பதற்காக கலைத்துறை சம்பந்தமான விடயதானங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றதுக்காக ஏஆர்எம் அசீம் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பிஏ ஆன்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் கற்கை நிறைய படித்து கொண்டிருக்கிறவர். அது மாத்திரமின்றி பேராதனை பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸினுடைய தலைவராகவும் இருக்கிறவர். அவர்களை இந்த நிகழ்வுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காக அழைக்கிறேன். அசீம் நானா. اوكي مشرف، جزاك الله خير. First of all, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த செஷனை ஒஃபீஷியலாக கொண்டு போகாமல் டிஸ்கஷன் மாதிரி மெயினாக உங்களுக்காக வேண்டி அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் என்றதால உங்களோடைய டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமாக கொண்டு போக முடிக்கிறேன். அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை நல்லா செஞ்சு முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதில் மெயின் விஷயம், இப்போ நான் எனக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈகலாம் இந்த துறையில் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறதால. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன் உங்களோட. அது இல்லாமல் உங்களுக்கு சம் டவுட்டுகள் ஈக்கும். அப்போ அதை லாஸ்ட் டைமில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இந்த இடையில நம்ம கேள்வி போட்டு நம்ம அந்த ப்ரோக்ராம்களை குழப்பி கொள்ளாமல் நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட டவுட்டுகளை கேட்டுக்கொள்வோம். ஃபஸ்ட்டு நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த என்னுடைய ஓ லெவலில் இருந்து ஏ லெவல் வரைக்கும் எந்த லைஃப்பில் நான் எப்படி செலெக்ஷனில் எடுத்து வந்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஓ லெவல் எழுதி முடிச்சிட்டீங்க. அடுத்தது இப்போ ஏ லெவல் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வழமையாக 3 month லீவ் கொடுக்குற ஏ லெவல் முடிச்சோடனே. ஆனால் அந்த டைம் உங்களோட மினிஸ்ட்ரி மேலே, அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் போய் அந்த 3 monthல ஈக்கிற பிள்ளைகள் அவங்களோட அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லி உடனே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ நினைக்கிறேன் ஒரு 1 week இல்லை 2 weeksல உங்களுக்கு ஏ லெவல் சப்ஜெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இப்போ என்னடா சப்ஜெக்ட் எடுக்கிற நம்ம ஏ லெவல், இந்த ஏ லெவலுக்கு ஆர்ட்ஸ் இல்லை. இப்போ பயோ எடுத்தால் அவனுக்கு 3 சப்ஜெக்ட் ஈக்கி, மற்றது மெக்ஸ் எடுத்தால் அப்படி ஈக்குது. அப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரீம் எடுத்தால் அவங்களுக்கு செப்பரேட்டாக யூனிக்காக சில சப்ஜெக்டுகள் ஈக்குது. நமக்கு ஈக்கிற சப்ஜெக்ட் கும்பத்துக்கு நம்ம என்னத்தை எடுத்தால் எங்கே போய் முடியும், இந்த ஒரு குழப்பம் எப்படியும் உங்களுக்கு ஈக்கும். அப்போ நீங்கள் சில நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பீங்கன்ட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பீங்க. அந்த இது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கட்டாயம் இந்த இது பாஸ் பண்ணத்தான் இயல் படிக்கொண்டு இல்லை. நீங்கள் ஏ லெவலில் 3A எடுத்தாலும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுற டைம் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இதில் நீங்கள் சியாவது எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணக்கிட்ட அது யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது அந்த அதுக்குரிய ரிக்குவயர்மெண்ட் தான். மினிமம் பாஸ் நீங்கள் பாஸ் ஆகினா ஏ லெவல் படிக்க இயலும். அடுத்து அந்த 3 பாஸ் இது செல்றது, நான் அந்த சென்னை யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஒரு உங்களோட கோர்ஸுகளை நல்ல முறையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நல்ல கோர்ஸுகளில் ஃபாலோ பண்ணுறதுக்குரிய ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஆகிக்கும். அப்போ நீங்கள் 3 பாஸ் இதில் இருந்துச்சுன்னா, இதில் 3 பாஸ் இல்லாட்டி நீங்கள் யூஜிசி இந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுற டைம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண வைக்கிது. சில கோர்ஸ்கள் உங்களுக்கு ஹைட் பண்ணி பற்றிக்கும் காட்டாது. அப்போ என்ன காரணமாக இருந்துச்சுன்னா, உங்களோட ஓ லெவலில் உங்களோட நீங்கள் சிங்கள மீடியம்னா சிங்களம் ஆகிக்கலாம், தமிழ் மீடியம்னா தமிழ், அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது இங்கிலீஷ், இந்த 3 சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு சி பாஸ் ஒன்று இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் இருந்ததன் காரணமாக உங்களுக்கு சில கோர்ஸ்கள் ஹைட் ஆகும் நீங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கிட்ட. அப்போ நீங்கள் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிற ஐடியா ஒன்று இருந்தால் உங்களுக்கு, அதாவது நான் சொல்கிறேன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அரசாங்க யூனிவர்சிட்டிகளுக்கு போகிற ஐடியா இருந்தால், மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் இதை பார்க்குறாங்க. இப்போ அரசாங்க யூனிவர்சிட்டிக்கு போகிற ஐடியா இருந்தால் நீங்கள் யூஜிசியாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் இந்த 3 பாஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுற டைமில் உங்களுக்கு ரிக்வயர் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் தான் படிக்க போகிற ஒரு நோக்கத்தில் நினைக்கிறீங்க. இப்போ
ஓ லெவல் முடிச்சுட்டு நான் இப்போ ஆர்ட்ஸ் தான் படிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் லயிக்கிறீங்க. அப்போ இந்த ஸ்ட்ரீம் செலெக்ஷன், அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, மற்றது பயாலஜிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணக்கிட்ட சில மிஸ்டேக் எல்லாரும் விடுறது. அந்த அந்த நம்மளோட அந்த ஓ லெவலில் இருக்கிற நம்மளோட அந்த நாலேஜுக்கும் அந்த வயசுக்கும் நம்ம சில மிஸ்டேக்குகள் எப்படியும் விருப்படுறார். அப்போ நாங்கள் அந்த டைமில் ஓ லெவல் படிக்கிற டைமில் எங்களுக்கு இப்படியான வழிகாட்டல் நிகழ்ச்சியோ எங்களை கைடன்ஸ் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை. அப்போ அந்த கவலை இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய எங்களோட தம்பிமாரோ தங்கச்சிமாரோ இந்த ஒரு கவலை இருக்கப்போடா என்ற காரணத்தால் தான் இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் மெயினாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண பட்டிக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஓ லெவல் எழுதி முடிஞ்சோடனே என்ன நடக்கும் சொன்னா, ரோட்டில் போஸ்டர் எடுத்து நிற்பாங்க. போஸ்டர் எடுத்துட்டு நிற்பாங்க. அந்த போஸ்டரை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்போமே ஒரு குரூப் கொண்டு இப்போ இந்த போஸ்டரை வாங்கினா அந்த போஸ்டரில் என்ன ஈக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுற. இப்போ முதலாவது இஷ்யூ என்னன்னு சொன்னா, நம்ம நம்ம கான்ஃபிடென்ட் ஆகிக்கணும். இப்போ நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம், நமக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுல நம்ம கான்ஃபிடென்டா இருந்தா தான் நம்ம அடுத்த நம்மளோட ஏ லெவல் சப்ஜெக்டை நம்ம சாய்ஸ் பண்றதுக்கு அது கடும் ஈஸியாக இருக்கும். இதை விட்டுட்டு கிளாஸ் வைக்கிற ஆட்கள் அவங்க ப்ரொமோட் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்டையோ அல்லது உங்களை உங்களை மோட்டிவ் பண்ண, அதாவது அது ஒழுங்கான மோட்டிவ் இல்லை, சும்மா அன்மோட்டிவ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் மாரோடைய கதையை கேட்டோ நீங்க என்ன செய்யப்படாது, உங்களோட சப்ஜெக்ட் சாய்ஸ் செய்யப்படாது, ஸ்ட்ரீம் சாய்ஸை செய்யப்படாது. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார் கொஞ்சம் பெரியப்பான அதில் ஒத்தன் செல்வான், மச்சான் நீ சயின்ஸ் எடு, அப்போ நான் எதிர்காலத்தை டாக்டர் ஆகினா நாங்கள் ஊரொன்று கட்டி தருவாங்க, இல்லாட்டி ஃப்யூச்சரில் நல்ல டாக்டருக்கு தான் மதிப்பு, டாக்டர் ஆகலும், அப்போ சயின்ஸ் எடு, இப்போ ஊர்லையும் இந்த பொடியன் சயின்ஸ் படிக்காண்டா பெரிய மதிப்பு அறியும், அப்போ சயின்ஸ் எடுத்து படிப்போமான்னு சரி செல்லக்கிட்ட நமக்கு ஒரு கெத்தொன்று வருந்தான் அந்த வயசுக்கு. ஏன்னா ஓலவர் முடிச்சு நான் நீக்கிதேன். அப்போ அந்த வயசுல ஓ நான் வீட்டில் கணக்கு பெறுவேன் சயின்ஸ் படிக்க பொடியன் அப்படின்னு செல்லக்கிட்ட ஒரு கெத்தொன்று வரும். அடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீ கொமர்ஸ் எடு மச்சான், உனக்கு அதான் சரி, நீ அந்த கொம்பனி வழிய அந்த அக்கௌண்டர் அப்படி இப்படி ஆகணும், உனக்கு அதான் சரி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் காய்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம செட் ஆகி கொஞ்சம் பேர் ஒரு 5-6 பேர் செட் ஆகி நம்ம ஆர்ட்ஸ் எடுப்போம்டா, ஆர்ட்ஸ் தான் நமக்கு சரியா வரும், நம்ம ஊர்ல சுத்தி திரியுது இதுக்கு நமக்கு ஆர்ட்ஸ் தான் சரியா வரும் சரி அப்படி. இன்னும் கொஞ்சம் பேர் செட் ஆகி நம்ம ஒரு இடெக்கோ பிடெக்கோ எடுப்போம்டா, அதை என்ன புதுசாக தொடங்கிக்காங்களாம், அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கூட இருக்கான்னு சொல்லி இப்படி எல்லாம் கதைப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ இதெல்லாம் கண்டு நம்ம மாயையில விடப்படாது. இப்போ காணல் நீர் தெரியும் தானே, காணல் நீர் தான் இதுகள்லாம். இப்போ இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில வந்து மறையக்கூடியவைகள். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளோட ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ இதுல பெரும்பாலும் இதில் இருக்கிற ஆட்கள் கொமர்ஸை செலக்ட் பண்றையா ஆர்ட்ஸை செலக்ட் பண்றையான்ற ஒரு திண்டாட்டம் எப்படி நீக்கும். அடுத்தது மற்ற சைட்டும் நீக்கும். இப்போ நான் இப்போ எந்த லைஃப்ல கண்டது 9A எடுத்து ஆர்ட்ஸ் படிச்சு யூனிவர்சிட்டியில நல்ல ரேங்க் எடுத்திருக்கிற பிள்ளையே மீக்கும். இப்போ 9A எடுத்தா கட்டாயம் சயின்ஸ் தான் படிக்கணும், 9A எடுத்தா கட்டாயம் நம்ம மெக்ஸ் தான் படிக்கணும்னு இல்லை. அதெல்லாம் நம்ம சொசைட்டில எழுதப்படாத விதிகள் ஆகிக்குது. அப்படித்தான் அவங்க நம்புறாங்க. ஒரு புள்ள நல்லா படிச்சு ஒரு 9A எடுத்துச்சுன்னா அந்த பிள்ளை சயின்ஸோ மெக்ஸ் தான் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணமிக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கோ காமர்ஸ் படிக்கிறதுக்கோ விருப்பமாயிக்கும். இப்போ அதை விட்டுட்டு நம்மளோட பேரண்ட்ஸோ நம்மளோட ஃபேமிலியில உள்ளவங்களோ அல்லது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ என்ன சொல்றாங்களோ அந்த கதைகளை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரீம் செலெக்ஷன் பண்ணக்கூடாது. இது நான் அந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கும் இது உங்களுக்கு ஜென்ரலா செல்லக்கூடிய சில விஷயங்கள். அப்போ நம்ம ஸ்ட்ரீம் செலெக்ஷன் செய்யக்கிட்ட இப்போ நம்ம தானே படிக்க போற, நம்மளோட அம்மா வந்து படிக்க போறீங்க இல்லை, நம்மளோட ஃபேமிலி வந்து படிக்க போறீங்க இல்லை, நண்பன் வந்து படித்து தர போறீங்க இல்லை, நான் தான் எக்ஸாம் எழுதணும். யூனிவர்சிட்டிக்கு போனால் நான் தான் எக்ஸாம் எழுதணும், ஏ லெவல் எக்ஸாம் நான் தான் எழுதணும், 3 பாடம் நான் தான் எழுதி பாஸ் ஆகணும். அப்ப நீங்க தான் படிக்கணும். மற்ற விஷயங்கள் எடுத்தா வந்து நண்பர் மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், ஆனா படிக்கிற விஷயம் நீங்க தான் படிக்கணும், நீங்க தான் பாஸ் ஆகணும்.
அப்ப இந்த விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுட்டு யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுங்க. அப்ப செலக்ட் பண்ணினா தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த ஸ்ட்ரீம்ல படிச்சுட்டு போறதுக்கும் அந்த ஸ்ட்ரீம்ல ஒரு ஜாப் கொண்டு எடுத்தாலும் நீங்க உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், லைஃப்ல என்ஜாய் ஆகிக்கும். இது முக்கியமான விஷயம். அப்ப இவ்வளோ ஸ்ட்ரீம் இருக்குது. பயாலஜிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆர்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ செலக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க ஆர்ட்ஸ் தான் நான் படிக்க போறேன், ஆர்ட்ஸ் படிச்சு தான் எனக்கு சரியா வரும், நான் ஆர்ட்ஸ்ல உள்ள சப்ஜெக்ட் செஞ்சதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லி உங்களோட தனி முடிவு. அதாவது நீங்க மற்ற மற்ற பேரண்ட்ஸ் நான் சஜஷன் கேட்கவானு சொல்லல, நீங்க நல்ல இந்த தப்பா வழங்கி கொள்ளக்கூடாது. சஜஷன், ஐடியா, மற்ற அதெல்லாம் கேட்கவான்னு இல்லை. நீங்கள் கட்டாயம் ஒரு படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய நானாக இருக்கலாம், தாத்தா வைக்கலாம், அல்லது உங்களோட பேரண்ட்ஸ் ஆகிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். சஜஷன் கட்டாயம் கேட்கணும். ஏன்னா எல்லாரும் சஜஷனையும் கேட்டு மஷூரா பண்ணி எடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவாக இருக்கும். அப்போ நீங்கள் சஜஷன் கட்டாயம் எடுத்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களோட முடிவாய்க்கணும். நீங்க இவங்க இப்படியெல்லாம் சஜஷன் சொல்றாங்க, நான் இதை படிச்சதான் எனக்கு ஏழுமாகும், நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டான நிலைமைக்கு என்னை போக இயலும் அப்படி சொல்லி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப யூனிவர்சிட்டிக்கு போய் ஆர்ட்ஸ்ல படிச்சு ஒரு ஆள் லெக்சர் ஆகி ப்ரொஃபஸர் ஆகிறார். இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்கு போய் படிச்சு ஒரு ஆள் ப்ரொஃபஸர் ஆகிறார். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போய் படிச்சு ஒரு ஆள் ப்ரொஃபஸர் ஆகிறார். நம்ம கூப்பிடக்கிட்ட அவங்கள ப்ரொஃபஸர், உதாரணத்துக்கு ப்ரொஃபஸர் ரிஸ்வான் சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ப்ரொஃபஸர் ரிஸ்வான் இன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி, ப்ரொஃபஸர் ரிஸ்வான் இன் இன்ஜினியரிங் அப்படி கூப்பிடல. யூனிவர்சிட்டிலேயே எங்கேயோ ஒரு இடத்துலையும் கூப்பிடல. அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் சம்பளமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபஸர்னு சொன்னால் ப்ரொஃபஸருக்குரிய சம்பளம் எல்லாரையும் ஒரு சம்பளமாக தான் இருக்கும். அது இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோ அதில் நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சிங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இப்போ ஆர்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். ஆர்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆர்ட்ஸை செலக்ட் பண்ணினோடனே ஊர்லேயோ இல்லாட்டி ஃபெமிலிலையோ அவ்வளோ கதை என்னன்னு சொன்னால், இவன் இது என்ன ஆர்ட்ஸ் படிக்கான், அது வேஸ்ட் தான் இப்படி சொல்லி அதில் கொஞ்சம் பேர் தான் இது நல்ல நல்ல படி, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் ஐடியா என்னன்னு சொன்னால், இப்போ ஆர்ட்ஸ் எடுத்தா டீச்சர் மட்டும்தானே ஆகலும், ஆர்ட்ஸ் எடுத்தா டிஎஸ் ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை செய்யலும், அப்படியே ஒரு ஒரு மைண்டாலிட்டி மீக்குது. அடுத்தது ஆர்ட்ஸ் படித்தா நம்ம பெரிய பெரிய கொம்பனிகள்லையோ அதுகள்லையோ ஒர்க் பண்ண இயலாது என்று சொல்லி அப்படி ஒரு மைண்ட் செட்டு மீக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம அந்த என்னன்னு சொன்னா இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய விடயங்கள். இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் பொய். இதெல்லாம் நம்மளை பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க. இப்போ உண்மையா பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இப்போ இவங்களை பாருங்க, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பெஸ்டிகிரால் நந்தலால் வீரசேகரன் சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கேள்விப்பட்டிருக்கிறோம். COVID-19 அந்த எக்கனாமிக் பொருளாதார வீழ்ச்சி நடந்த டைம்ல ஒவ்வொரு நாளைக்கும் செய்தியில் இவர பேர் செல்லாம செய்தி முடியுதில்லை. இப்ப இவர் என்னன்னா சென்ட்ரல் பேங்க்ல போனர், சென்ட்ரல் பேங்க்ல நம்ம ஆளுநர்னு சொல்லுவோம், அவரு தான் இவர். இப்ப இவரே யாருன்னு சொன்னா, இவரு ஒரு ஆர்ட்ஸ்ல எக்கனாமிக்ஸ் செஞ்ச ஒரு ஆள் தான். ஆர்ட்ஸ்ல எக்கனாமிக்ஸ் செஞ்ச ஒரு ஆள், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிச்ச ஒரு ஆள். இப்ப இவர் எப்படி அந்த நிலைமைக்கு போனாரு இது பாத்தீங்கன்னு சொன்னா, ஆர்ட்ஸ் படிச்சுதான் போய்க்கிறார். ஆர்ட்ஸ் படிச்சு அடுத்து அவங்களோட சப் ஸ்கில், அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்கில் எல்லாம் அவங்க நல்லா டெவலப் பண்ணி தான் நிலைமைக்குன்னு செஞ்சிருக்காரு, அவரே போயிருக்கிறாரு. அப்ப நீங்க இதுல இந்த நம்பிக்கை, நீங்க இந்த மைண்ட் செட் எந்த விடணும். என்னண்டா ஆர்ட்ஸ் படிச்சா டீச்சர் தான் ஆகலும், ஆர்ட்ஸ் படிச்சா டிஎஸ் ஆஃபீஸ்லாம் வேலை செய்யலும், அப்படி அந்த மைண்ட் செட்டை நீங்க விடணும். ஆர்ட்ஸ் படிச்சா எந்த லெவலுக்கும் போகலாம். இப்ப இவரே ஒரு நாட்டுல ஒரு மெயின் புள்ளி. இப்ப இவரு சில முடிவுகள் எடுப்பார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், எக்கனாமிக் கிரைசிஸ் வந்த டைம், COVID-19 வந்த டைம் நாடு எவ்வளவு பாடுபட்டுச்சு. அப்ப அந்த நாட்டில் அந்த பாடுபடுற டைம் சில முடிவுகள் எடுக்கிற முக்கியமான ஒரு புள்ளி நபராக இவர் நாட்டில் இருந்தார். அடுத்தது பாருங்க, மிஸ்டர் EMSP ஏக்கநாயக். இவர் யாருன்னு சொன்னா பிரசிடென்ட் செக்ரட்டரி.
உங்களுக்கு படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க இனி படிப்பீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தா ஒரு பொலிட்டீசியனா வரக்கூடிய ஆள் படிச்சால் வர மாட்டாரு. அது மாறது 100% தான் இருக்கும். ஒரு எம்பி ஆகவோ அல்லது பொலிட்டீசியன் எப்பவும் படிச்சால் அப்ப அவர் படிச்ச ஆள் இல்லாதால அவங்களுக்கு செக்ரட்டரி ஒன்று இருக்கும். அப்ப அவரு தான் இந்த பிரசிடனுக்குரிய மெயின் ஐடியா. இப்ப நாட்டுல ஒரு சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னா இவருக்கு தெரியாம அது ஈக்காது. இப்ப இப்படி ஒரு மெயின் புள்ளியில இருக்கக்கூடியதான் இவர். அப்ப இவரும் ஒரு ஆர்ட்ஸ் படிச்சு போன ஒரு ஆள் தான். அடுத்தது டாக்டர் தீபிக ஊடகமன். இவர் யாருன்னா சேர்மன். இப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீக்கி தானே சொல்லுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீக்கி இப்ப அதுல சேர்மன் ஆகிக்கிறக்கூடியதான் இவர். இவர் இவவும் ஆர்ட்ஸ் படிச்சு போன ஒரு மேடம் ஒன்று தான். ஸோ அப்ப நம்ம அந்த மைண்ட் செட்டை கூட நம்ம என்னன்னு சொன்னா ஆர்ட்ஸ் படிச்சா இந்த வேலைகள் தான் பார்க்கலும், இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் பார்க்கலும், நமக்கெல்லாம் அந்த லெவலுக்கு எல்லாம் போக இயலாது. அப்ப ஆர்ட்ஸை விட்டுட்டு மற்ற ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுவோம். ஆர்ட்ஸ் என்ன ஆர்ட்ஸ் அடுக்கு இப்ப போய் ஊர்ல தம்பி நீங்க என்ன படிக்கீங்கன்னு ஆர்ட்ஸா சரி அப்படியே அந்த கேட்கக்கூடிய ஆக்கள் இந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இந்த லெவல்ல ஈக்கிறக்கூடிய ஆக்கள் ஆர்ட்ஸ் படிச்ச ஆக்கள் தாண்டி சொல்லுங்க. அப்ப நீங்க இந்த இதுக்கு பிறகு இந்த மைண்ட் செட்டை விடணும். சமூகம் என்ன கதைச்சாலும் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஈக்கப்படாது. ஆர்ட்ஸ் படிச்சா இப்படித்தான் சரி அந்த குறைவான மனசு இருக்குமே அது இந்த இருந்து உங்களுக்கு இல்லாமல் போகும். ஓகே, அடுத்தது நீங்க சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும் பொழுது என்னென்ன ரோங் விடுதீங்க. ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு சில மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ நீங்க மற்ற ஸ்ட்ரீம்களை பார்க்கின்ற பொழுதோ அவங்களுக்குன்னு யூனிக்கா 3 சப்ஜெக்ட் இருக்கு. அதைத்தான் அவங்க படிக்கணும். அதை படிச்சதான் பயாலஜி சயின்ஸ் படிக்கலும். இது கொமர்ஸ்ல கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டா கொஞ்சம் சப்ஜெக்ட் கூட இருக்கு. ஆர்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா கூடிய சப்ஜெக்ட் இருக்குது. அந்த கூடிய சப்ஜெக்ட்ல நான் எந்த சப்ஜெக்ட் எடுத்தேன் இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். அந்த உங்களுக்கு ஒரு 3 சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த 3 சப்ஜெக்டையும் எடுக்கிறத பத்தி முஷர்ரஃப் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜெசாக்கல்லாண்ணா. முஷர்ரஃப். இப்போ இதுவரைக்கும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் சம்பந்தமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷனை வந்துக்கிட்டு ஹசீம் நானா பிரதானிய முஸ்லீம் மஜ்லிஸினுடைய தலைவர் மற்றும் பிஏ இன் எக்கனாமிக்ஸ் கற்கினரைய தொடர்வர் ஏஎம் ஹசீம் நானா அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நானா வந்துக்கிட்டு ஒரு ஏ லெவல் படிக்கிறதுக்குரிய பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது அடிப்படையாக ஏ லெவலுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன தேவை, அதாவது ஓஎல் ரிசர்ச்சில் என்னென்ன தேவைங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ரீமுக்குள்ளே வாரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குங்கிற விஷயத்த சொன்னாங்க. வீடுகளாகட்டும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும்ங்கிற விஷயங்களை எல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போ ஆர்ட் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுறோம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அது வரைக்குமான விஷயங்களை நான் தெளிவாக இணைஞ்சிருந்தேன், பேசிட்டு இருந்தேன். இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சேன்னா, இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள இப்போ வந்துட்டோம். வந்து பார்த்தா மற்ற துறைகளை பார்க்கக்குள்ள, உதாரணமாக ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுக்கக்குள்ள அங்கே மேக்சிமம் ஒரு 5 பாடம் தான் இருக்கு. 5 பாடம்னு சொன்னா ஜென்ரலா எல்லாரும் எடுக்க போற பாடம் ஒரு 3 பாடம் நமக்கு தெரிஞ்சது. பயோ எடுப்பாங்க, பிசிக்ஸ் எடுப்பாங்க, கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க. சரி, அதோட மேக்சிமம் வேற பாடம் ஒரு ஐசிடிங்கிற பாடம் நுழையும். அதில் நமக்கு தேவை அப்படின்னு 3 பாடம் தான் எடுப்பாங்கிற ஐடியாலஜி நமக்கு கண்ணால் கூட தெரியும். ஆனா ஆர்ட்ஸ்ல இருக்கிற முதல் ஸ்ட்ரகிள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இதுக்குள்ள இருக்கிற பாடத்தினுடைய எண்ணிக்கையை என்ன செய்ய போகுது, அதிகமாகத்தான் காணப்பட போகுது. இப்போ உதாரணமாக நீங்க நினைக்கலாம் ஒரு 4 பாடம் 5 பாடம் இல்லாட்டி ஒரு 6 பாடம் இருக்குமென்னு சொல்லி. சரியா? உண்மைக்கும் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 50 பாடங்கள் இருக்கு. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு சொல்லி பல பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்கள் சம்பந்தமா நமக்கு என்ன வாரலன்னு சொல்லி சொன்னா தெளிவு வாரல்ல. இப்ப கேட்டுக்கு இருக்கிற நீங்களும் சரி, உங்களோட மைண்ட் செட் என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 ரிலேஷனுக்கிட்ட பேசியிருப்பீங்க. இது வரைக்கும் ஸ்கூல்ல உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு இதுதான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், இதுதான் பயோன்னு சொல்லி ஒரு ஒரு பட்டத்தை போட்டு வச்சிருப்பீங்க. உண்மைக்கு நான் சொல்றேன், அது இல்லை விஷயம். அதையும் தாண்டி ஒரு பரந்த விஷயம்தான் ஆர்ட் ஸ்ட்ரீம்ங்கிற விஷயம். அப்ப நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது. இப்ப நீங்க ஒரு மைண்ட் செட்ல வச்சுட்டு இப்ப நாங்க காய்க்கிறத கூட அதோட வச்சு மெச் பண்ணி தான் பார்ப்பீங்க.
இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப ஒரு அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பேசினதையும் இனி பேச போறதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா யோசிங்க. சரியா? இப்போ 50 பாடம் இருக்குன்னு சொல்ற விஷயமே உங்களுக்கு இப்பதான் தெரியக்கூடியதா இருக்கலாம். அப்ப இந்த விடயங்களை இந்த மாதிரி 50 பாடம் இருக்கா, அந்த 50 பாடத்துல நான் எப்படி 3 பாடத்தை சப்ஜெக்டை செலக்ட் பண்றது, அதுல நான் இப்படி எனக்கு பிடிச்ச ஒரு துறைக்குள்ள நான் யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுங்கிற விஷயம் எல்லாம் நிறைய இருக்குது. அப்ப இதுக்குரிய பேசிக் விஷயத்தை நான் எங்க எடுக்கலும் யார்கிட்ட கேட்டுக்கொள்ள இயலும்னு சொன்னா, நீங்க சொல்ற ஆப்ஷன் என்னென்ன இருக்கும் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன்னு சொல்லலாம், டீச்சர்ஸ்கிட்ட கேட்கலாம், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம், ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்ய இதுகளெல்லாம் கேட்டுக்கொள்ள. இப்ப இப்போ யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டா அவருக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் தெரியுமோ சொல்லுவார். இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டா இன்னொரு விஷயம் அவருக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லுவார். சம்டைம்ஸ் என்னைய போது குழப்பங்கள் வரும். என்ன அவர் இப்படி ஒண்ணு சொல்றாரு, ஒரு ஆள் சொல்லுவாரு எக்ஸ்ங்கிற பாடத்தை எடுங்கோ, இல்லாட்டி உதாரணம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை எடுங்கோ. அதே டைம் இன்னொருவர் சொல்லுவார், இல்ல பொலிட்டிக்கல் பாடம் சரி வராம. இதுகளெல்லாம் குழம்பி கொண்டிருக்கிற டைம்ல ஸ்கூல்ல போக்குள்ள சொல்லுவாங்க, நீங்க ஸ்கூல்ல இந்த பாடம் எடுத்தா இந்த பாடம் எடுக்க இயலாது ரெண்டு ஸ்கூல்ல ஒரு கண்டிஷனை சொல்லுவா. அப்ப எல்லாரும் சேர்ந்து உங்களை குழப்பி, ஓகே இதான் ஆர்ட் ஸ்ட்ரீம் ஆகும், இதான் விளக்கமாகும் அப்படி சொல்லி நீங்களே உங்களை அதுக்கு மாத்திக்கொண்டு உங்களுக்கு விருப்பம் இல்லாம படிச்சு கொண்டு கடைசியா உங்களோட எதிர்காலத்தை பாதிக்கிற நிலைமை கொண்டு போகும். அப்ப முதலாவது இப்ப நாங்க சில பேர் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், உங்களுக்கு எப்படி பாடம் எடுக்கிற நாங்க என்ன செஞ்சிட மாட்டோம், உங்களுக்கு இந்த பாடம் எடுங்கன்னு உங்களை சொல்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் இல்லை. இப்படி எல்லாம் பாடம் இருக்கு, நீங்க தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்றதுக்குரிய இடம் தான் இது. அப்ப உண்மையா உங்களை 100% சரியா தெளிவா எடுத்துக்கொள்ளக்கூடிய முதலாவது முடிவு என்னன்னு தெரியுமா? நீங்க யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிறார்கள் இல்லாட்டி ஏலவல் செஞ்சு பிடிக்கிறாங்கள்ட்ட போய் யூஜிசி புக்குன்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்கும், அவங்க அதை வச்சுதான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிக்க போறாங்க. இப்ப உங்களுக்கு காட்டப்படுற ஸ்கிரீன்ஷாட் வந்துகிட்டு எதுல இருந்து எடுத்தா யூஜிசி புக்ல இருந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அப்போ கொஞ்சம் போய் அவங்கள்ட்ட கேட்கலாம், இல்லாட்டி இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கொஸ்டின் ஆன்சர்ல அவங்களுக்கு அது சம்பந்தமா சொல்லலாம். அந்த புக்ல அழகா இருக்கும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த புக்ல அழகா சொல்லியிருப்பான், இது இப்படி பாடம் இருக்கு, நீங்க இப்படி என்ன செஞ்சு கொள்ளையிலும் செலக்ட் பண்ணி கொள்ளையிலும்ங்கிற ஒரு கண்டிஷனை அழகா தெளிவா வழங்கியிருப்பேன். நீங்க பாக்குற மாதிரி இது புக்ல அசல் ஸ்கிரீன்ஷாட் அங்க இருக்கிறத ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுதான் இந்த விஷயம் இருக்குது. அப்ப 50 பாடம் இருக்கேன்னு சொல்றாங்களே, அதை நான் எப்படி செலக்ட் பண்றேங்கிற விஷயத்துக்கு போறேன்னு சொன்னா, முதலாவது வந்துகிட்டு இந்த 50 பாடமும் விரும்பின மாதிரி 50ல போய் நான் விரும்பின பாடத்தை எடுத்துக்கொண்டு வரதுக்குரிய ஏற்பாடுகள் காணப்படாது. சரி, அப்ப அதுக்கு முறைகள் வச்சிருக்காங்க. முதலாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த 50 பாடத்தையும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த 50 பாடத்தையும் 4 தொகுதிகளாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. சரியா? முதலாவது பாடம் தொகுதி என்னன்னு தெரிஞ்சுன்னா சமூக விஞ்ஞான பாடம், சமூக விஞ்ஞான தொகுதி. இப்ப அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பாடத்தை வச்சுக்கிறாங்க. உதாரணமா ஜியோகிராபியை செல்லலாம், ஹிஸ்டரியை செல்லலாம், ஹோம் சயின்ஸ் செல்லலாம், ஐசிடி இதுகளெல்லாம் வந்துகிட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 11 பாடம் 11 வகையான பாடம் என்னைய போகுது இந்த சமூக விஞ்ஞான பிரயோகத்துக்குள்ள இருக்கு. சரியா? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த 3க்குள்ளேயும் நான் பாடத்தை எடுத்துக்கொள்ள இயலுமா என்று கேட்டா, அதுக்கு நான் கடைசியா வரேன். முதல் இருக்கிற பிரதான 4 வகையும் என்ன செஞ்சு கொள்றேன் சொல்லித்தார். முதலாவது சமூக விஞ்ஞானம் இருக்கிற பாடம். 2வது தொகுதி என்னன்னு சொல்லிச்சேன்னா சமயங்களும் நாகரிகங்களும் இருக்கிற பாடம், அதாவது மத பாடம்னு சொல்லலாம். மதம் என்ன, பௌத்தம், இந்து, இஸ்லாம் பாடம், அதுகள் உள்ளடங்கி இருக்கிற பாடங்கள் தான் சமயங்களும் நாகரிகம். இப்ப சமயம்டா இஸ்லாம், நாகரிக பாடம்னா இஸ்லாமிய நாகரிகம். அப்ப 2வது தொகுதி சமய நாகரிகங்களாக காணப்படும். 3வது தொகுதி என்னையா இருக்கும்னு சொல்லி சொன்னா அழகியல் கற்கைகள். அது அழகியல் கற்கை நம்ம எடுக்க போற ஆர்ட் பாடம், டிராயிங் பாடம், அடுத்தது சங்கீதம், நடனம். நாம சங்கீத நடனம் எடுக்கிறல்ல, அதுக்குள்ள இருக்கு. இதுகள் தான் அழகியல் கற்கைகளுக்குரிய பாடமாக காணப்படுகிறது. அடுத்து வந்துகிட்டு அடுத்த பாடம் 4வது தொகுதி என்னன்னு சொல்லிச்சேன்னா மொழி பாடங்களாக காணப்படும். சரியா? மொழி பாடம் என்ன, நம்ம கைக்கிற நம்ம நாட்டு தேசிய மொழி இருக்குது, சிங்களம், தமிழ், அது தாண்டி ஆங்கிலம் காணப்படுகிறது, சமஸ்கிருதம் காணப்படுது. இதுகளெல்லாம் இந்த மொழி பாடத்துக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப நான் சென்ன 4 பாடத்தையும் என்னென்ன பிரிச்சிருக்கிறாங்க, சமூக விஞ்ஞான பாடம் சொல்லி, சமய பாடம் சொல்லி, அடுத்தது மொழி பாடம் சொல்லி, அடுத்தது அழகியல் பாடம் சொல்லி 4 பிரிவுகளாக இணைஞ்சிருக்காங்க, பிரிச்சிருக்க போறாங்க. அப்ப சரி, இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப 4 கேட்டகரி இருக்குத்தானே, அப்ப 4லையும் ஒவ்வொன்று எடுக்கணுமா?
இல்லாட்டி 4ல் 1க்கு மேலே இன்னைக்கு இப்ப உதாரணமாக முதலாவது இந்த சமூக விஞ்ஞானம் எடுத்து அதுக்குள்ள வந்தோம்னு சொல்லி சொன்னா நீங்க யோசிக்கலும் அதுக்குள்ள எனக்கு பிடிச்ச 2 பாடம் இருக்குது அப்ப நான் அதுக்குள்ள 2 பாடம் எடுக்கலாவா எனக்கு சமூக விஞ்ஞானத்துக்கு ஒன்றுமே பிடிக்கலையே மற்ற 3ல இருந்து உண்டை நான் 3ஐயும் எடுத்துக்கொள்ள இயலுமாங்கிற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு உருவாக போகுது. சரியா? இப்ப உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். ஜஸ்ட் இப்ப எடுங்க விஷயம் என்ன சொல்றாருங்கிறது கொஞ்சம் ஹோமோகனைஸ் பண்ணி எடுங்க. 50 பாடம் இருக்குது. அந்த 50 பாடத்தையும் 4 தொகுதிகளாக பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த 4 தொகுதிகள்லையும் இருந்து ஒரு 3 பாடத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலப்பாடு உண்டு காணப்படுது. அப்ப அடுத்த பிரச்சனை என்ன வருது? 4ல இருந்து எப்படி 3 எடுக்கிற விரிமினத்துக்குள்ள 1ல் இருந்து நான் 3 எடுத்துக்கொள்ள இயலுமான்னு கேட்டா அதுகள்ல சில என்ன இப்போ கண்டிஷன்கள் இருக்கு. சரியா? உதாரணமா சமூக விஞ்ஞான பாடத்தை எடுத்துக்கொள்வோம்டா சமூக விஞ்ஞான பாடம் குறைஞ்சது இப்ப 4 தொகுதி சொன்னேன்ல அந்த 4 தொகுதியில நீங்க எடுக்க போற 3 பாடம் இருக்கே அந்த 3 பாடத்துல ஒரு பாடம் சமூக விஞ்ஞான பாடத்துல இருந்து கட்டாயம் பெற வேணும். சரியா? கட்டாயம் பெற வேணும். அப்ப குறைஞ்ச 1 தான் எடுக்கலாமா 3 எடுக்க இயலாதான்னு கேட்டா நீங்க 3ம் அதே தொகுதியில இருந்து எடுக்கலாம். குறைஞ்சது மினிமம் இருக்கணும், மேக்சிமம் 3 வரைக்கும் என்ன இயலும் அதுக்குள்ள இருந்து எடுத்துக்கொள்ள இயலும். அப்ப சமய பாடத்துக்குள்ள வந்தோம்னு சொல்லி சொன்னா சமயத்துக்குள்ளேயும் நான் வந்துக்கிட்டு 3ஐயும் எடுக்கலாமான்னு கேட்டா இல்லை. குறைஞ்சது என்ன இயலாம் ஒரு பாடம் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனா கட்டாயம் எடுக்க போற நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா மேக்சிமம் 2 பாடம் தான் எடுக்க இயலும். சமூக விஞ்ஞானத்துல குறைஞ்சது ஒரு பாடம் எடுத்திருக்க வேண்டும். சமய பாடத்துல நீங்க எடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஆனா எடுக்கத்தான் ஆகணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் 2 பாடம் தான் எடுத்துக்கொள்ள இயலும். அடுத்தது அழகியல் பாடத்துக்குள்ளேயும் வந்துக்கிட்டு அதே கண்டிஷன் தான் காணப்படுது. மேக்சிமம் 2 பாடங்கள் தான் அங்கிருந்து எடுத்துக்கொள்ள இயலும். மொழி பாடத்திலேயும் அதே கண்டிஷன் தான் காணப்படுது. மேக்சிமம் 3ஐயும் அதுல மொழிகள்ல இருந்து எடுத்துக்கொள்ள இயலும். ஏன்னா தேசிய மொழி காணப்படுறதால அதுக்குள்ள இருந்து எடுத்துக்கொள்ள இயலும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமா தான் இருக்க போகுது. என்ன இவர் சொல்றாரு என்ன இவர் பேசுறாருங்கிறத நீங்க இருக்கிற இந்த ஸ்லைட்ல இருக்கிறத நீங்க இப்ப வாசிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு காட்டுறதால உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். நீங்க இப்ப அந்த ஸ்லைடு உங்களோட கைக்கு வேலுமன்னு சொன்னா உங்களோட ஆல்ரெடி ஷேர் பண்ணப்பட்ட இதுகளோட பிறகு அனுப்பி கொள்ளையிலும் நீங்க யூஜிசி புக்குகளையும் பார்த்துக்கொள்ள. யூஜிசி புக் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையில உண்டு. யூஜிசி புக்கை வந்துக்கிட்டு கண்டுபிடிக்க வேணும். எல்லாருக்கிட்டையும் அந்த புக் வந்துக்கிட்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண எல்லாருக்கிட்டையும் அந்த புக் இருக்கும். அந்த புக்ல ஆர்ட் ஸ்ட்ரீம் சம்பந்தமாக தெளிவாக இணைஞ்சிருக்க போறாங்க, சொல்லியிருக்க போறாங்க. சரியா? அந்த பாடத்துல வந்துக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியில எப்படி பாடங்கள் எடுக்க போறாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப நீங்க ஸ்கூல்ல இப்ப நீங்க என்ன கிளாஸுக்கு இப்ப கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும், ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நீங்க கிளாஸுக்கு போகக்குள்ளேயே ஓகே இதான் பாடமா இப்படித்தான் விஷயம். இப்ப நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சொல்லிடலாம். உங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாரு இல்லடா நீ என்ன இந்த பாடம் 2ஐயும் சேர்த்து எடுக்கிறியே அது அப்படி எடுக்க இயலாதுன்னு சொல்லுவார். நீங்க சொல்லலாம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற மெயின் புக்கே இதுதான், இந்த புக்ல இப்படி விஷயம் சொல்லி இருக்குது, நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி செல்லலாம். சரி? நீங்களாக நினைச்சுக்கொண்ட மாதிரி பாடங்கள் எடுத்துக்கொண்டு போகல ஸ்கூலும் உங்களை விடாது. நாளைக்கு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டியும் உங்களை என்ன செய்யாது உள்ளுக்காக உடாகிற நிலைமை ஒன்று உங்களுக்கு என்ன செய்ய போகுதோ காணப்பட போகுது. அப்ப அந்த புக்கை எடுத்து அந்த புக்ல இருந்தே விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க, அவங்களோட படிச்சவங்க, அவங்களுக்கு படிச்சு தந்தவங்க, அவங்களோட விஷயதானங்களை வினியணும் எடுக்கணும். அப்ப மத்தாக்களோட ஒப்பீனியன் எடுக்கணும், மத்தாக்களோட டிஸ்கஸ் பண்ணணும். டிசிஷன் யார் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க தான் எடுக்கணும். அதுவும் இல்லாம நீங்க எடுக்க போற அந்த யூஜிசி புக்லயே அடுத்து அசீம் நானா கண்டினியூ பண்ணுவாரு. அதுலயே வந்துக்கிட்டு காணப்படும். அதுல அவர் நானா வந்துட்டு உங்களை ரிமைண்ட் பண்ணுவார் என்ன செட் ஆகும். ஏன்னா அந்த யூஜிசி புக்ல தான் கோர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்னென்ன பாடம் எடுத்தா நீங்க இந்தந்த கோர்ஸுக்கு போகலாம் என்று அழகா சொல்லியிருப்பாங்க. ஏன்னு சொன்னா இப்ப ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் நீங்க ஆர்ட்ஸ் எடுக்கிறதால நினைக்கப்படாது நான் பிஏக்கு மட்டும்தான் போவேன்னு சொல்லி நிச்சயமாக இல்லை. அதை நானா சொல்லுவார் பிஏலேயே 10 வகை பிஏ இருக்குது, அதை தாண்டி கொமன் கோர்ஸுகள் இருக்குது, மேனேஜ்மெண்ட் சார்ந்த கோர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் சார்ந்த கோர்ஸ் இருக்குது, பல கோர்ஸ் இருக்குது. அது என்ன செய்வார் நானா அவங்களுக்கு வந்துக்கிட்டு தெளிவாக நினைஞ்சிருப்பார் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப யூஜிசி புக் எடுத்து என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சுன்னா முதலாவது வந்துட்டு நினைக்கிறபடி அதாவது நான் நினைக்கிற வரைக்கும் ஒரு 30-33ஆம் பக்கம் வரைக்கும் இணைய போகுது அது காணப்படக்கூடியதாக இருக்குது. சரியா?
அஜிம் தானே? அடுத்து கோர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா? எஸ், ஓகே ஓகே. ஓகே. ஜஸாக்கல்லாஹு முஷர்ரஃப். அடுத்தது பிள்ளைகள் நீங்கள் இப்போ பாடமை செலக்ட் பண்ணி பாடம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாடமை செலக்ட் பண்ணுற டைம் ஃபஸ்ட்டும் அந்த பிரசிடென்ட் சொல்லியிருந்தாரு, அந்த ஜெட் ஸ்கோரை பார்க்கணும்னு சொல்லி. இப்போ இன்னொரு இஷ்யூ ஒன்று அதில் என்னன்னு சொன்னால், ஜெட் ஸ்கோர் பார்த்து நமக்கு பிடிக்காத பாடத்தை எடுக்குது. இப்போ ஜெட் ஸ்கோர் கூட வரணும்னு சொல்லி இப்போ ஒரு ஆளுக்கு அவருக்கு எக்கனாமிக்ஸ்னாலே காட்டலாம். எக்கனாமிக்ஸில் மிக்ஸ் வரும், கிராஃப் வரும். எக்கனாமிக்ஸ்னாலே அவருக்கு நஞ்சி அப்படி இருக்கிற ஒரு ஆள் இன்னும் ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ எக்கனாமிக்ஸ் எடு, உனக்கு நல்ல ஜெட் ஸ்கோர் வரும்னு சொல்லி சொன்னா நீங்கள் அதை எடுக்க போகப்படா. அப்போ அவர் சொன்ன சரி, நம்ம ஜெட் ஸ்கோர் கூட இருக்கிற பாடத்தை தான் எடுக்கணும். அதோட சேர்த்து நான் ஒரு ஸ்டெப் மேலே போய் செல்றேன். நீங்கள் அந்த எடுக்கிற டைம் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கணும். இப்போ என்ன நடக்கும் சொன்னா, ஜெட் ஸ்கோர் கூட இருக்கிற பாடத்தை எடுக்க போய் அவரே அந்த பாடத்தில் எஸ் எடுக்கிறது உண்டு தான். அவரை இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிற பாடத்தில் போய் அவரையே எடுக்கிறது உண்டு தான். அப்போ ஒன்று இல்லை, அது குறைவாயிக்கும். இப்போ அவரே எஸ் எடுக்கிறத விட இந்த பாடத்தில் ஏ எடுக்கிற அவர் ஜெட் ஸ்கோரை கூட்டும். என்ன அவர் அதில் எஸ் எடுக்கிறார். இப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுற டைமில் அதை கன்சிடர் பண்ணுங்க. ஜெட் ஸ்கோர் கன்சிடர் பண்ணுற டைமில் நீங்கள் எப்படி கோர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு 3 பாடம் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், 3 சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் A லெவல் படிப்பீங்க. A லெவல் படிச்சிங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், நீங்கள் என்ன பாடம் எடுத்தாலும் சரியா, அதில் இந்த கலை இந்த முதலாளிக்கு தானே ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், BA. அப்போ அது உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளா, என்ன பாடம் எடுத்தாலும் எனக்கு 2 minutes தான். சாரி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 3 சப்ஜெக்ட் எது எடுத்தீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளை பண்ண இயலுமாக இருக்கும். அதே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற 2 யூனிவர்சிட்டிகளை தவிர. அப்போ அது ஒன்று. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நான் எந்த பாடம் எடுத்தாலும் எனக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் செய்ய முடியும். அடுத்தது மற்ற இருக்கிற 9 யூனிக்காக எடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ், நீங்கள் இப்போ யூஜிசியில் A-லெவல் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு உங்களுக்கு ரிசல்ட் வர டைமில் நீங்கள் என்ன ஸ்ட்ரீமுக்கு செலக்ட் ஆகிங்கன்னா ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு வரும். ஆனால் இது மற்ற இருக்கிற 9 அவங்க யூனிக்காக யூஜிசியாலே எடுப்பாங்க. இப்போ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு ஈக்கிறத நீங்கள் எடுத்துட்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பேராதன் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் 17 டிபார்ட்மெண்ட் நிற்கும். அந்த 17 டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி உங்களுக்கு விரும்பினா ஒரு சப்ஜெக்டில் என்ன செய்யலாம், ஸ்பெஷல் செய்யலாம். இப்போ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் நீங்கள் போகக்கூட காமனாக போவீங்க, அதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்னாலும் எடுத்து செய்யலாம். ஆனால் சில கோர்ஸ் இருக்குது அவங்க யூஜிசியாலேயே அதை எடுப்பாங்க. யூஜிசியால் தான் அந்த கோர்ஸுக்குண்டே எடுப்பாங்க. அவங்களுக்கு அதில் பிஎஸ்சி டிகிரியும் இருக்குது, மற்றது BA ஹானர்ஸ் டிகிரியும் இருக்குது. அடுத்தது தொடர்பான கற்கை, அதுவும் அவங்க யூனிக்காக எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் யூஜிசியாலேயே எடுப்பாங்க. நீங்கள் போய் யூனிவர்சிட்டியில் இந்த பாடத்தை மட்டும்தான் படிக்கணும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ கலை பிரிவு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு போனீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் 3 பாடத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பாடத்தை நீங்கள் ஸ்பெஷல் செய்யலாம் செகண்ட் இயராக. ஆனால் நீங்கள் மற்ற வரக்கூடிய 9 அது யூஜிசியாலே எடுப்பாங்க. அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் நீங்கள் போய் படிக்கிறதாக இருக்கும். அடுத்தது சமாதானமும் முரண்பாடு தீர்த்தல்னு சொல்லி. அப்போ இந்த கோர்ஸுக்கும் என்ன செய்வாங்க சார், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 35 பேர் எடுப்பாங்க.
யூஜிசியால. அப்ப இந்த கோர்ஸ் எடுக்கிற டைம் அந்த எடுக்கிறார்கள் எப்படியும் ஹையர் ரிசர்ச் உள்ள ஆக்கள் இருப்பாங்க. 1.6 1.7 1.8 Z ஸ்கோர் எடுத்த ஆக்கள் ஆயிப்பாங்க. இந்த இப்படி செப்பரேட்டா எடுக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய கற்கை நெறி. அப்ப இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி சவுத் ஈஸ்டர்ன்ல இருக்குது. இப்போ சமன்பாடு செய்தாலும் கலனி யூனிவர்சிட்டியில் இருக்குது. இஸ்லாமிய கற்கை நெறி இது சவுத் ஈஸ்டர்ன்ல இருக்குது. அப்ப நம்ம ஏ லெவல்ல ஐசி இஸ்லாமிக் சிவிலைசேஷன் ஒரு பாடமா எடுத்திருந்தா அல்லது இஸ்லாம் ஒரு பாடமா எடுத்திருந்தா நமக்கு என்ன செய்யலாம் சொன்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி போகலாம். அடுத்தது அரபு மொழி, அரபு ஃபேக்கல்டி ஆஃப் அரபிக்னு சொல்லி சவுத் ஈஸ்டர்ன்ல இருக்குது. அப்போ நம்ம ஏ லெவலில் அரபிக் ஒரு பாடமாக எடுத்திருந்தா இதையும் நமக்கு என்ன செய்யலாம், இந்த கோர்ஸுக்கும் போகலாம். அடுத்தது ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்று, இப்போ செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷுக்கு தானே, அது ஒரு தனி கோர்ஸ், அதுக்கும் தனி என்ன செய்வாங்க யூஜிசியால எடுப்பாங்க. அதே போல சங்கீதம் நடனம் சரி அடுத்தது கண்டினியூஸாக வருகிறது. 8 மதான் 9 மதான். அடுத்தது 10வது சமூக பணின்னு சொல்லி சோசியல் ஒர்க்னு சொல்லி ஒரு கோர்ஸ், இது பேராதனில் இருக்குது. இது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்குலாம் ஈக்கும், ஆனால் அது செப்பரேட்டாக யூஜிசியாலே எடுப்பாங்க. இப்போ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் போன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போன பிறகு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் சோசியல் ஒர்க்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறோன்னு சொன்னால் அது யூஜிசியால எடுத்து உங்களுக்கு தரணும். அடுத்தது தகவல் தொழில்நுட்பம், இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சவுத் ஈஸ்டர்னில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஐடி படிக்கலாம். எம்ஐடின்னு சொல்லி அங்கே ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது சவுத் ஈஸ்டர்னில். இப்போ இப்படி நீங்கள் எந்த பாடத்தை எடுத்தாலும் நான் அந்த ஃபஸ்ட்டு சின்ன கலை பிரிவு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு நீங்கள் எந்த பாடம் எடுத்தாலும் போகலாம். ஆனால் ஏனைய 9க்கும் அவங்க யூஜிசி புக்கில் செப்பரேட்டாக சொல்லிக்கிறாங்க நீங்கள் எந்தெந்த பாடம் எடுத்துக்கணும், இந்த பாடம் எடுத்தால் தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பீஸ் அண்ட் கன்ஃப்ளிக், அந்த சமாதான முரண்பாடு இருந்தால் அதில் நீங்கள் ஜியோகிராஃபி எடுத்துக்கணும். இப்போ அப்படி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த யூஜிசி புக்கில் சொல்லிப்பாங்க. அப்போ நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், இப்போ நீங்கள் இதில் நான் சொன்ன அந்த 10-11லையும் ஏதாவது ஒன்றை எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இதில் ஏதாவது எனக்கு சோசியல் ஒர்க்கில் தான் இன்ட்ரெஸ்ட், நான் அதான் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் நீங்கள் யூஜிசி புக்கை எடுத்து அந்த சோசியல் சர்வீஸ் அந்த இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி போட்டிப்பாங்க. அப்போ அதை எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால் ஏ லெவலுக்கு எடுத்து படிக்கலாம். அப்போ இது முக்கியமான விஷயம். அடுத்தது பிள்ளைகள், நீங்கள் இப்படி இது நான் இப்போ மேலே சொன்னது காமனான விஷயம். ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனால் நீங்கள் எப்படியானவைகளை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லி, ஒரு ஒரு அரசாங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறோன்னு சொன்னால் அப்படியான 10-11 கோர்ஸ்களுக்கு நமக்கு போகலாம். இதில் பிள்ளைகள் நீங்கள் இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கப்படாது நமக்கு அரசாங்க யூனிவர்சிட்டி கிடைக்காட்டி நமக்கு இனி சரி நமக்கு இனி படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நினைக்கப்படாது. அந்த காலமெல்லாம் முடிஞ்சு. இப்போ ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூஜிசியால் செலக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அவர் செலக்ட் ஆகாட்டி அடுத்து அவருக்கு விரும்பிய ஆப்ஷன் இருக்குது செமி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக சல்லி பே பண்ண தேவையில்லை, அருவாசி பே பண்ணி படிக்கிற இன்ஸ்டிடியூட்டும் இருக்குது, காலேஜும் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட்டாக படிக்கிற யூனிவர்சிட்டிகளும் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு எடுப்பாராட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு அங்கே போய் படிக்கலாம். அங்கே நீங்கள் டிகிரி செய்யலாம், டிப்ளமா செய்யலாம், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது அதுகளை செய்யலாம். ஆனால் சின்ன பேமெண்ட் உங்களுக்கு பண்ண வேண்டி வரும். அது இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எல்எல்பிக்கு நீங்கள் எடுப்பாடையில்லைன்னு சொல்லுங்களேன். எல்எல்பிக்கு எனக்கு வரல, ஆனால் எனக்கு எல்எல்பி செய்கிற ஒரு லோயர் ஆகும்தான் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளே போனாலும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்எல்பி கோர்ஸ் டிகிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் மட்டும் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் அதில் 4 சப்ஜெக்ட் இருக்கும். ஐக்யூ, ஜென்ரல் நாலேஜ், மற்றது நீங்கள் தமிழ் மீடியம் தான் தமிழ், மற்றது இங்கிலீஷ், இப்படி 4 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 4 சப்ஜெக்ட் எழுதி அந்த கோட்டாக்குள்ளே அந்த மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகினீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு எல்எல்பியும் செஞ்சுட்டு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸும் படிக்கலாம். இது எங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில். ஆனால் லோ காலேஜ்னு இருக்குது. லோ காலேஜ் என்னன்னு சொன்னால் அது செமி கவர்மெண்ட் இல்லை, அது ஃபுல் டைம். நீங்கள் ஃபுல் டைம் அங்கே எப்படி யூனிவர்சிட்டியில் ஃபுல் டைம் ஆயிருந்து படிக்கிறீங்களோ அது மாதிரி லோ காலேஜ்லேயும் ஃபுல் டைம் ஆயிருந்து படிக்கணும். அது ஃபுல்லாக ஃப்ரீ. அதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படி இல்லை. ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்ட் டைம். நமக்கு சனி ஞாயிறில் கிளாஸ் நடக்கும், எக்ஸாம் மட்டும் போய் எழுதக்கூடியதாகி எல்எல்பி செய்கிறேன்டா. இப்போ இதில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்குமோ தெரியாது, ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்னன்னு சொன்னால் நான் ஏ-லெவல் முடிச்சுட்டு நான் இப்படி ஒரு இலக்கில் போய் அதில் எனக்கு அது கிடைக்காட்டி எனக்கு என்ன செஞ்சு கொள்றேன்னு சொல்லி ஒரு ஐடியா உங்களுக்கு வரலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஆர்ட்ஸ் படிச்சு நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், ஆர்ட்ஸ் படிச்சுட்டு எனக்கு பின்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு சொல்லி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் விட்டு போடான்றதுக்காகவே சொல்கிறேன். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஈக்குது. அதை பற்றி நீங்கள் ஆர்ட்ஸ் படித்தா ஒன்றும் ஆகலா, டீச்சர் மட்டும்தான் ஆகலும், டிஎஸ் ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை செய்யலும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டை நீங்கள் இதுலேருந்து என்ன செய்யணும், விடணும். இவ்வளோ வழியும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் விரும்பிய வழியில் என்ன செய்யலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வழியில் போகலாம். அதே மாதிரி நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அங்கேயும் இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், படித்து டீச்சிங் விருப்பம்னா அங்கே என்ன செய்யலாம், உங்களுக்கு போய் படிக்கலாம். அதே மாதிரி கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, அதில் நீங்கள் என்ன விரும்பிய கோர்ஸ்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் ஏ-லெவல் உங்களோட ரிசல்ட்ஸை வச்சு தான் அங்கேயும் என்ன செய்வாங்க சொன்னால் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ஐஎஸ்டி, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சோசியல் டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது. அப்போ அங்கேயும் போய் உங்களுக்கு விரும்பிய கோர்ஸ்களை செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி காலேஜ் இந்த விடிஏன்னு சொல்லி நினைக்கிறேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் மீக்கும், இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டின்னு சொல்லி, அதாவது உங்களோட தொழில் முகாமை தொழில் ரீதியான உங்களுடைய ஸ்கில்களை வளர்க்கறதுக்கு அங்கே கோர்ஸ் அளிக்கும். அது உங்களுக்கு வயரிங் கோர்ஸில் விருப்பம்னா அங்கே வயரிங் போய் படிக்கலாம். உங்களுக்கு அலுமினி அந்த ஃபிட்டிங் அந்த விஷயங்கள்ல விருப்பம்னா அதில் போய் உங்களுக்கு படிக்கலாம். இப்படி உங்களோட ஸ்கில்க்கு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அந்த ஃபீல்டில் போகிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அது மாதிரி நான் லோ காலேஜ் உங்கள்கிட்ட சொன்னேன். மற்றது லோ காலேஜ்னா நீங்கள் லோ காலேஜுக்கு என்டர் ஆகணும்னு சொன்னால் அதுக்கும் ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த ஆப்டிடியூட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகினா தான் லோ காலேஜுக்கும் போகலாம். அது முழு நேரம். நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் செஞ்சுட்டு, அதாவது ஒரு டிகிரி செஞ்சுட்டு ஒரே டைமில் லோ காலேஜ் படிக்கிறது சட்ட ரீதியாக போல சிலாக்கள் செய்கிறாங்க, ஆனால் அது சட்ட ரீதியாக போலியான விஷயம். அப்போ நீங்கள் ஒரே டைம் இல்லைங்கள ஒரு டிகிரியை ஃபுல் டைமாக அரசாங்கத்துடைய சல்லிகளை அரசாங்க இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு டிகிரியை தான் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ப்ரைவேட் ரொம்ப யூனிவர்சிட்டி இருக்குது. நீங்கள் அந்த கண்டியில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பேராதன் ரோட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டி தான் இருக்கும். எல்லாம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அதை நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண விரும்பலை. அப்படி கணக்க யூனிவர்சிட்டிகள் இருக்குது, நீங்கள் போய் படித்து கொள்ளலாம். அடுத்தது ஃபாரின் யூனிவர்சிட்டிகளும் இருக்குது. உங்களுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கொண்டு ஆசைன்னு சொன்னால் உங்களோட கையில் அதுக்குரிய மணி மேக்கிங் சொன்னால் உங்களுக்கு அங்கேயும் போய் என்ன செய்யலாம், படிக்கலாம். அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இன்றைக்கி ஆன்லைன்லையா சரி ஃபிசிக்கலாக சரி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், சிங்களமாக இருக்கலாம். இப்படி ப்ரொஃபஷனல் கோர்ஸ்கள் உங்களுக்கு கணக்கு கோல் பண்ணுறாங்க. இப்போ அதையும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தா. இப்போ இவ்வளோ வழியும் என்ன செய்யுது உங்களுக்கு இருக்குது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தா. அப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தா எனக்கு அரசாங்க யூனிவர்சிட்டி கிடைக்காட்டி ஒன்றும் இல்லைன்ற அந்த எண்ணம் இதில் உங்களுக்கு என்ன செய்யும் இல்லாமல் போகும். அடுத்தது இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தால் என்னென்ன செய்யலாம் என்றதை பற்றி முஷரப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜிசாகா நானா வந்துட்டு இது இவ்வளோ நேரம் இப்போ ஆர்ட்ஸ் எடுத்தா வந்துட்டு என்ன கோர்ஸுக்கு நம்ம உள்ளுக்கு போக போகிறோம், அந்த கோர்ஸுங்கிற வகை என்ன, கிட்டத்தட்ட அது எங்கே இருக்குங்கிறத ஒரு ப்ரீஃபாகவும் தெளிவாகவும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது தாண்டி இப்போ நாங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதாவது அரசு பல்கலைக்கழகங்கள் மாத்திரம்தான் ஆப்ஷனுங்கிற ஒரு காலம் ஒன்று இல்லை. இப்போ பல ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டி தாண்டி செமி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது, அதை தாண்டி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லி எல்லா விடயங்களையும் வந்துக்கிட்டு சொல்லியிருந்தாங்க. ஜிசாகா அப்போ இப்போ நம்ம யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இப்போ போடுற சொல்கிற திருப்பி ரிமைண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுறதுக்கிட்ட தடைகள் பார்த்தோம்.
பிறகு ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணிட்டு சப்ஜெக்டுகளுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தோம். அதுக்கு பிறகு நீங்க இந்த பாடம் எடுத்ததுக்கு பிறகு எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்து வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இதுகளெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு எஜுகேஷன் கெரியரை முடிச்சுட்டு எஜுகேஷன் லெவலை முடிச்சுட்டு அடுத்த தொழிலுக்கு போறோம். நாங்க படிச்சுட்டு அடுத்த கட்டம் எங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஜென்ரலா நம்மள்ட்ட இருக்கிற மைண்ட் செட் என்ன? ஒரு ஆர்ட்ஸ் படிச்ச ஒருவர் டீச்சரா போவார், இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ்ல வந்துக்கிட்டு வேலை செய்யறவராக ஒரு ஆள் மாத்திரம் தான் இருக்க போறாருங்கிறது நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்க போகுது. இப்ப ஏன்னு சொன்னா உண்மைக்கும் நம்ம படிச்சுட்டு எங்க நம்மளோட சொசைட்டில இருக்கிற மைண்ட் செட் எப்படின்னா ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக டக்குன்னு போய் பக்கத்துல இருக்கிற ஜாப்பை வந்துக்கிட்டு எடுத்துக்கொள்றது. அப்ப ஏன்னா அவங்க யோசிக்கிறேன்னா அவங்க வீட்டை வந்துட்டு இருந்துட்டு அப்ப அவங்களுக்கு எஃபோர்ட் போட ரெடி இல்லை, அதால கிடைக்கிற ஒரு சிம்பிள் ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது தான் அந்த விஷயம். இப்ப உதாரணமா பார்க்க போனா அதே டிஎஸ்ஓஸ்ல ஒர்க் பண்ண டிஎஸ் இருக்காரு, டிவிஷனல் செக்ரட்டரி, அவரும் ஒரு ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு தனி தெரிவிக்க போறார். அப்ப பெரிய எக்ஸாம் எழுதி முன்னுக்கு வரதுக்குரிய ஏற்பாடுகளை நாம் என்ன செய்யறது இல்லை, செய்ய போறதா இல்லாம தான் காணப்படுது. இப்ப அதை தாண்டி லோயருங்கிறது, இப்ப லோ வந்துக்கிட்டு லோங்கிற கோர்ஸ் இருக்கு தானே, அது வந்துக்கிட்டு ஆர்ட்ஸ் ஆக்களுக்கு மட்டும் உரிய ஒரு கோர்ஸ் இல்லை. பயோல இருந்தும் பெறலாம், இதுல இருந்து எல்லா துறைகள் இருந்தும் என்ன வரையிலும். ஆனா பெரும்பாலான ஆக்கள் ஆராய்க்க போறாங்கன்னு சொன்னா ஆர்ட்ஸ் படிச்ச ஆக்களை தான் இருக்க போறாங்க. சரி, அப்ப அந்த லோயர் ஆகிறதுக்குரிய வழிகள் வந்துக்கிட்டு இளங்கடை யூனிவர்சிட்டியில காணப்படுது. அது தாண்டி இன்னொரு வழி வந்துக்கிட்டு லோ காலேஜுக்கு போய் படிச்சு கொள்ற வழிகள் காணப்படுது. அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டிகள்ல காணப்படுது. அது தாண்டி டிரான்ஸ்லேட்டர்ங்கிற விஷயம் வந்துக்கிட்டு நம்ம பெருசா நம்மளுகள்கிட்ட வந்து சேர்றது இல்லையான்னு தெரியாது. இவன் இன்றைய கூட வந்துக்கிட்டு நான் ஒரு டிரான்ஸ்லேட்டரை வந்துக்கிட்டு சத்தியபிரமணம் செஞ்சு இலங்கையில இருக்கிற ஹையர் ஜொப்போ இதுல வந்துக்கிட்டு ஹையர் ஜொப் ஆப்பர்ச்சுனிட்டியில அதுவும் ஒரு விஷயமா காணப்படுது. சிம்பிளா போய் நான் டிரான்ஸ்லேட்டர் சொல்லி என்ன சொல்லியாத இருந்து கொள்ள முடியும். அதுக்காண்ட படிப்பு இருக்குது, அதுக்காண்ட எக்ஸாம்கள் இருக்குது, ஒரு ஹைலி பெய்ட் ஜாப் அதாக வந்துக்கிட்டு காணப்படுது. அதை தாண்டி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ நம்ம அடிக்கடி பார்ப்போம், ஒரு 3-4 மந்த்ஸுக்கு ஒருக்கா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாராம், எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாராம், எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாராம், எஸ்எல்ஓஎஸ்ங்கிறதெல்லாம் கேட்போம். நமக்கு அதில் லெட்டர்ஸ் மட்டும்தான் தெரியும், அதுக்குள்ளிக்கிற விஷயம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்க மாட்டோம். ஏன் நம்ம ஸ்கூல் படிச்ச நம்ம அந்த சர்க்கிளுக்குள்ளே இருந்திருக்கும். இப்போ நீங்க என்ன போறீங்க, சமூகத்தோட இணையறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கீங்க. அப்ப தெரிஞ்சு கொள்ளணும் என்ன எஸ்எல்ஏஎஸ்டா, ஒரு டிஎஸ் ஆக வேணுமெண்டா அந்த எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம், இலங்கை நிர்வாக சேவை எக்ஸாம் என்ன செஞ்சிருக்கோம், பாஸ் பண்ணிருக்கணும். அப்ப அது பாஸ் பண்ணி தான் வந்திருப்பேன். மினிஸ்டர் செக்ரட்டரி என்று கேள்விப்பட்டிருப்போம், என்ன அமைச்சினுடைய செயலாளர், அவர் எங்க அவரு எஸ்எல்ஏஎஸ் கிரேட் 1 பொசிஷன்ல இருக்கிறவராக காணப்படுவார். அடுத்து வந்து நம்ம ஸ்கூல்லையே போவோமே, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் வந்துகிட்டு சும்மா அவர் வேற இல்லை, அவர் ஸ்ரீலங்கா பிரின்சிபல் சர்வீஸ் பாஸ் பண்ணவர். அது தாண்டி இப்ப வெளிநாட்டு தூதரம், இப்ப நியூஸ்ல பார்த்திருக்கையிலும் இப்ப தூதரத்துக்கு போய் இப்ப ஈரான் பிரசிடென்ட் மௌத்தாயினத்துக்கு என்ன செஞ்சாங்க, இப்ப வெளிநாட்டு தூதரத்துக்கு டக்டாக்குன்னு நம்ம நாட்டு அரசியல்வாதி மாதிரி முக்கியமான ஆட்கள் போறாங்க. அங்க இருக்கிறவங்க, அங்க ஒர்க் பண்றவங்களும் வந்துக்கிட்டு நார்மலா வரவங்க இல்லை, அவங்க என்ன செய்ய போறாங்க, ஸ்ரீலங்கன் ஓவர்சீஸ் எக்ஸாம் அந்த எக்ஸாம் பாஸ் எஸ்எல்ஓஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களா காணப்படுவாங்க. சரி, அவங்களுடைய பாதுகாப்பு எப்படின்னு சொன்னா அவங்கள வந்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணே இல்லாது, நேரடியாக போய் இலங்கை எந்த போலீஸும் ஒரு தூரத்துக்கு போய் ஒரு அரெஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளவு செக்யூர்டான ஒரு ஜாப். இதுகளெல்லாம் வந்துக்கிட்டு இந்த ஆர்ட்ஸ் கூட போறவங்களோட வாய்ப்பு மற்ற துறைகள் இருந்தவர்களும் வருவாங்க. ஆனா ஒரு 80-90% யாரா இருப்பாங்கன்னு கேட்டா இந்த ஆர்ட்ஸ் படிச்சு அந்த டிகிரியை வச்சுக்கொண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதி போறவங்களாக வந்துதான் காணப்படுவாங்க. அதாண்டி லெக்சர், எக்கனாமிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்ங்கிற விஷயம் எல்லாம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு துறைகளுக்குள்ள இருந்து வரவங்கள்ட்ட வந்துக்கிட்டு என்ன செய்ய போறது இல்லை, அவங்க வந்துக்கிட்டு காணப்படுறது இல்லை. பாருங்க, இப்ப நம்ம சொல்றோம், நம்ம ஜென்ரலா வந்து யோசிக்கிறது, இப்ப ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இல்லாட்டி ஒரு பொலிட்டீஷியனோ வந்துக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறது, ஒரு சமூகத்துல இல்லாட்டி ஊர்ல பெரியவராக காணப்படுவார். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, என்னது ஒரு ஏற்பாடு வந்தாலும் ஊர்ல இன்னொரு தீர்மானம் எடுக்கிறாலும் மாறு எடுக்க போறாரு, ஒரு டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரி தானே நினைய போறாரு. அங்க செல்வாக்கு வைப்பார். ஊர்ல இருக்கிற யார் எந்த துறையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட இருந்துதான் சில விஷயங்களை அவங்க வீடுகளாகட்டும் அவங்களோட சொத்து சம்பந்தமான எந்த விஷயத்தையும் டீல் பண்றவர் ஆராய்ப்பார், அவரை தான் இருக்க போறார். அப்ப அவர்கிட்ட தான் போகணும். அப்ப கிட்டத்தட்ட ஊர் தலைவர் மாதிரி. அப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கிருந்து உருவாகுதுன்னு கேட்டா ஒரு ஆர்ட்ஸ் படிச்சு அடுத்த கட்டங்களுக்கு போறவரால மட்டும்தான் காணப்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நாம என்ன செய்யணும்டா, இப்ப இதான இந்த வழின்னு சொன்னா அது
பாடங்கள் எப்படி இருக்கலாம், அந்த பாடத்துக்குரிய தெளிவுகள் யாருக்கிட்ட எடுக்கலாம், அதுல எப்படி படிக்கலாம், அதோட ரிசோர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணி கொள்ளலாம்ங்கிற ஒரு வாஸ்ட் நாலேஜ் ஒன்று என்ன இப்பயே டெவலப் பண்ணிக்கொண்டு இருக்க வேணும். அடுத்து என்னன்னா, அடுத்த கோல் சம்பந்தமான விஷயங்கள், அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய போறீங்கிறத நான் முஷரப் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ முஷரப். அடுத்த பிள்ளைகள் நீங்கள் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு டிஎஸ் ஆகிறாலும் ஆர்ட்ஸில் படித்து பெரும்பாலும் ஆர்ட்ஸ் டிகிரியை வச்சு ஏஎஸ்எல்இ வந்த ஒரு ஆளை தான் ஈப்பார். அது மாதிரி ஜேர்னலிஸ்ட்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் ஒரு மெயின் புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரை ஒரு ஆள் போய் என்ன செய்யலாது, கோர்ட் ஆர்டர் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண இயலாது. அப்போ ஜேர்னலிஸ்ட்ன்றது நம்ம ஆர்ட்ஸ் டிகிரி படித்து வாராக்கள் தான் அதில் கூடிய இருப்பாங்க. அது மாதிரி எடிட்டர், நியூஸ் எடிட்டர், இப்போ நியூஸ் வாசிக்கிறார்கள் ஆயிக்கலாம், நியூஸில் அந்த கண்டென்ட்களை எடிட் பண்ணுறாக்கள் ஆயிக்கலாம். இப்போ இவங்க என்ன செய்வாங்கண்டா பெரும்பாலும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சு வாராக்களை தான் இருப்பாங்க. அடுத்தது சைக்காலஜிஸ்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் ஆர்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் செஞ்சுட்டு அதில் சைக்காலஜியை ஸ்பெஷலாக எடுத்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து செஞ்சு வராக்கள் தான் நிற்பாங்க. அது தவிர பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் செஞ்சுட்டு பார்ட் டைமாக சைக்காலஜி டிப்ளமாவோ அல்லது டிகிரியோ செஞ்சு வாராக்கள் தான் சைக்காலஜிஸ்டாக இருப்பாங்க. இப்போ இவங்க சைல்டு ஆகிக்கலாம், எஜுகேஷனல், மற்றது கவுன்சிலர், இப்போ இப்படியான ஒரு பெரிய பொசிஷனில் ஈக்கக்கூடிய ஆட்களுக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு மென்டல் ரீதியாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி, அவங்களுக்கு இஷ்யூ வந்தாலும் செய்வாங்க, இவங்கள்ட்ட போய் தான் அட்வைஸ் கேட்கக்கூடியவராங்க இருப்பாங்க. அது மாதிரி எக்கனாமிக்ஸ்ட், நான் நேரத்தோட சொன்ன மாதிரி நம்மளோட இப்போ இருக்கிற சென்ட்ரல் பேங்க் ஆளுநர் யாருண்டா எக்கனாமிக்ஸ் செஞ்சு வந்த ஒரு ஆள். இப்போ ஒரு நாட்டில் எக்கனாமிக் பெரியர் ஆயினா, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தா, எக்கனாமிக் வீழ்ச்சி ஆயினா என்ன நடந்ததுன்னு சரி, உங்களுக்கு 2019 கோவிட் வந்துச்சு, அதை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ அப்படியான மெயின் நாட்டில் எடுக்கக்கூடிய மெயின் டிசிஷன் எல்லாம் அவங்களோட கையில் தான் இருக்கும். அது ஃபைனான்சியல் பிளானர், அடுத்தது ஆடிட்டர், இப்படியான ஆட்கள் இந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சு வரக்கூடிய ஆட்களை தான் இருப்பாங்க. அடுத்தது டெக்ஸ் ஆடிட்டர், பேங்கிங், ஃபைனான்ஸ் மேனேஜர், இவங்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்து வருவாங்க. உதாரணத்துக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் செஞ்சுட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டனோ அல்லது அக்கௌண்ட் ரீதியாக கொமெண்ட் கோர்ஸ்கள் இருக்குது, சிமாவாக வைக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டாக வைக்கலாம். இப்படியான கோர்ஸ்கள் ஆர்ட்ஸ் டிகிரி செய்கிறாங்களும் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நானும் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், அதே மாதிரி முஷரஃபும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ அவர் எல்எல்பி செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன். அது மாதிரி இன்னும் மேனேஜ்மெண்ட் படிக்கிற பொடியமாரோ பிள்ளைகளோ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டனோ அது மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா அந்த கோர்ஸ்கள் செய்வாங்க. அப்போ அப்படி அந்த சைட்டில் போய் தன்னுடைய ஸ்கில்லை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டெவலப் பண்ணி வாராக்களும் இந்த பேங்கிங் மற்றது ஃபைனான்ஸ் மேனேஜராகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒட்டோகிராஃபர், கார்டோகிராஃபர், மற்றது ஜிஐஸ் அனலைஸ்ட், அடுத்தது டேட்டா அனலைஸ்ட், இப்படியான முக்கியமான ஆட்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டில் வெதர், ஒரு காலநிலை நாளைக்கு என்னென்ன நடக்கும், நாளைக்கு மழை பெய்யுமா, நாளைக்கு மண் சரிவு வருமானு சொல்லி இப்படியெல்லாம் நீங்கள் நியூஸில் கேட்பீங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஆர்ட்ஸில் ஜிஐஎஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் பேராத யூனிவர்சிட்டியில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்.
அப்போ அது படித்து வரார்கள் தான் அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு எதிர்காலத்தினுடைய knowledge இல்லை. அவங்க சில அவங்களோட எதிர்கூறுகளை வச்சு அதை அந்த டிசைட் பண்ணவங்களும் இந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படித்து வர ஆக்கள் தான். அடுத்தது டேட்டா அனலைஸ் ஒவ்வொரு கொம்பனிலையும் மீக்கும். இப்போ டேட்டா அனலைஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொம்பனி ஒரு டெக்ஸ்டைல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு கார்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு என்ன டிமாண்ட் ஆகிருக்கு, என்ன சப்ளை ஆகிருக்கு, என்னென்ன விஷயங்கள் சேல் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து தயாரிப்பாங்க. இப்போ இது ஒரு பார்ட், டேட்டா அனலைஸ்டில் ஒரு பார்ட். இப்போ சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் டேட்டா அனலைஸ்ன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் கோர்ஸே இருக்குது போல. அப்போ அது அந்த டேட்டா அனலைஸ் இந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் செய்கிற ஆக்களும் அந்த வேகன்சிக்கும் போக முடியும். ஓகே, இப்போ இப்போ ப்ரீஃபாக நான் என்ன செஞ்சிருந்தேன், இப்போ நானும் முஷரஃபும் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீமை எப்படி செலக்ட் பண்ணணும், அடுத்தது உங்களோட சப்ஜெக்டை எப்படி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட சப்ஜெக்டை எப்படி செலக்ட் பண்ணணும், சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற டைமில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும், இதெல்லாம் இப்போ நீங்கள் எவ்வளோ நேரமும் பார்த்துட்டு வந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஒரு கோல் ஒன்று வரும், நான் இந்த ஆளை தான் ஆகணும், இப்படியான ஒரு ஆள் கொண்டு ஆகணும்னு சொல்லி இப்பயோ இதுக்கு பிறகு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ அந்த கோல் என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு கோல் இருந்தால்தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவை வெற்றி கொள்ளணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கோல் இருந்துச்சு. பெரிய ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோல் இருந்ததால தான் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடன்படிக்கை செய்கிற டைமில் குறைஷிகள் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், ரசூல்லா அந்த எடுங்க, முகமதை மட்டும் எழுதுங்கன்னு சொல்லி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அவங்களோட ரசூல்லான்ற விஷயம் எடுபடுதே, அது ஒரு இந்த உலகத்திலே உள்ள ஒரு இஸ்லாமிய பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெயினான விஷயம். ஒரு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றது இந்த உலகத்தில் அதை போகிற ஒரு ஜொப் இல்லை. இப்போ அப்படியான ஒரு விஷயம் எடுபடுது என்றது அவங்க கவலை கொள்ளல. அவங்களோட டார்கெட் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் மக்காவை வெற்றி கொள்ளணும். ஒரு டார்கெட் இருந்ததால தான் அவங்க அது மாதிரி நமக்கும் ஒரு கோல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷன் ரீதியாகவோ அல்லது சொசைட்டிலேயோ ஒரு நல்ல லெவலில் இருக்கிறால் அவர் ஒரு கோல் ஒன்று வச்சுட்டு அந்த வேலை தான் அவர் போவார். அப்போ ஒரு கோல் ஒன்று வச்சிங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட போய் நான் இங்கே போகணும் சொன்னால் அவர் எங்கே போகணுன்னு கேட்பார், வழிகாட்டுறது. அப்போ எங்கேயாவது போகணும்னு சொன்னால் அவர் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுறது? அப்போ வழியும் தெரியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் இல்லாட்டி நம்ம போகிற வழியே நமக்கு தெரியாது. அப்படிதான் போய் திட்டிப்போம். இப்போ நமக்கு ஒரு கோல் இருந்தால் தான், உதாரணத்துக்கு நான் கொழும்பு போகணும்னு சொன்னால் கொழும்புக்கு போகிறதுக்கு என்னென்ன ரூட்டின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யலாம், லொக்கேஷன்லேயோ இல்லாட்டி தெரிஞ்சால்கிட்டே கேட்கலாம். அது மாதிரி நமக்கு ஒரு கோல் இருந்தால் நம்ம ஆக்கள் சரி, நான் எனக்கு இந்த கோல் தான், நான் இங்கே தான் போகணும், நான் இதுக்கு என்னென்ன வழி இருக்குது, இதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்களை நான் டெவலப் பண்ணணும், இப்படியான விஷயங்கள் நீங்கள் அப்போ தான் தேட ஆரம்பிப்பீங்க. அப்போ முதலாவது என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோலை ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த ஒரு 8 வருஷம், உதாரணத்துக்கு 8 வருஷம் நான் ஏன் நீங்கள் போட்டேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு 2-3 வருஷம் A-level செஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி இப்போ அதில் ஒரு 4-5 வருஷம் படித்து அப்படி ஒரு கெஸ்ட்டில் நான் போட்டேன். நீங்கள் அப்படி கெஸ்ட் பண்ண தேவை, நான் ஒரு ஃப்யூச்சரில் எப்படி ஆகணும் என்ற அந்த கோல் என்ன செய்யுங்க, வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது டார்கெட் யுவர் கோல், சாய்ஸ் சப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கோல். இப்போ உங்களுக்கு கோல் ஒன்று ஈக்கு தானே, அந்த கோல் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு லோயர் ஆகும்னு சரி ஒரு கோல் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் லோயருக்கு யூஜிசி புக் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சப்ஜெக்டாக பொலிட்டிக்கல் எடுத்துக்கணும், கட்டாயம் பொலிட்டிக்கல் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு லோ எல்எல்பிக்கு இது யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுற டைமில் அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நான் எல்எல்பி ஆகும்னு சொன்னால் நீங்கள் பொலிட்டிக்கல் 3 பாடத்தில் ஒரு பாடம் பொலிட்டிக்கல் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு எல்எல்பி ஆகலாம். இப்போ அப்படி உங்களோட கோல் என்ன இருக்குதோ அந்த கோலுக்கு உரிய சப்ஜெக்டை என்ன செய்யுங்க, இப்போ சாய்ஸ் பண்ணி உங்களோட A-level ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அவங்களோட அந்த கோல். இல்லாட்டி நீங்கள் ஒரு எல்எல்பி ஆகும்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயம் தெரியாமல் ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு போய் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் அந்த டைமில் யூஜிசி புக்கை எடுத்து பார்த்துட்டு
அந்த டைம்ல பொலிட்டிக்கல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட த கையில இந்த தலையில கை வச்சு இல்லை. இப்போ நீங்க சாய்ஸ் பண்ற டைம், சப்ஜெக்ட் சாய்ஸ் பண்ற டைம், கட்டாயம் இதை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது நீங்க இப்பலேருந்து உங்களை டெவலப் பண்ணக்கூடிய விஷயம் இது கட்டாயம் நீங்க டெவலப் பண்ணணும். ஏன்னு சொன்னா முதல்ல லாங்குவேஜ். இப்போ இலங்கை எடுத்தீங்கன்னு சொன்னா சிங்களம், இங்கிலீஷ், தமிழ், இந்த லாங்குவேஜஸ்களை நீங்க என்ன செய்யணும்? அது முக்கியமாக இங்கிலீஷை நீங்க டெவலப் பண்ணணும். ஏன்னு சொன்னா இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி லைஃப்ல இருக்கிற எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இப்போ எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள வந்த போகிறதாமலாங்கிறது ஒரு லாங்குவேஜ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டான விஷயம். நீங்க ஒரு இடத்துல லாங்குவேஜ் தெரியாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் செய்யறதுக்கு டைம் எடுக்கும், உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ இன்னொரு ஆளை டிபெண்ட் ஆகிப்பீங்க. உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியாட்டி இன்னொரு ஆள்ல இருப்பீங்க. அவர் வந்தால் தான் எனக்கு இந்த வேலையை முடிக்கலாம், பேசி தரணும், அப்படி ஒரு நிலைமை சொசைட்டில உங்களுக்கு உருவாகும். அடுத்தது ஒரு தன்னிச்சு அவங்களுக்கு ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்க இயலாத நிலைமை உருவாகும். அப்ப அதை யூனிவர்சிட்டிக்குள்ள வந்த பிறகுதான் படிக்கொண்டு இல்லை, அது நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். உங்களுக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போல இருந்து உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில், அது சிங்களம் ஆகிக்கலாம், இங்கிலீஷாக ஆகிக்கலாம், தமிழாக ஆகிக்கலாம், நீங்கள் அந்த லாங்குவேஜ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது கம்யூனிகேஷனும் நம்ம சொசைட்டில ஒரு ஒரு நட்பிரஜைகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு நாட்டுல விஷயமாக இருந்தாலும் சரி, மற்றது ஒரு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாதர் ஒரு தந்த மகன்கிட்டயோ, ஒரு மதர் தந்த மகள்கிட்டயோ, அல்லது ஒரு மதர் தந்த மகன்கிட்டயோ பேசுறாங்க, எல்லாத்துலேயும் ஒரு கம்யூனிகேஷன் என்றது ஒரு முக்கியம். ஒரு மனுஷன் இவன் இப்படித்தான் சொல்லி அவன் பேசுற விஷயத்தை வச்சு யான் டிசைட் பண்ணுவான். அப்ப நம்ம கம்யூனிகேஷன் நம்ம என்ன செய்யணும் சொன்னா நல்ல முறையில இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். அது நம்மளோட மதத்தை சேர்ந்தவர்களோட பேசினாலும் சரி, அடுத்த மதத்தவர்களோட சேர்ந்து பேசக்கூடிய நிலைமை உருவாகும். யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னா எல்லா கல்ச்சரையும் பின்பற்றக்கூடிய இருப்பாங்க. அப்ப அவங்களோட நம்ம எப்படி பேசிக்கொள்ற, இப்படி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது நீங்க எவ்வளவு படிச்சு, உதாரணத்துக்கு நீங்க நல்ல பெஸ்ட் ரேங்க் வாங்குற ஒரு ஆள் நீங்க கிளாஸ்லன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, நல்ல முறையில கம்யூனிகேட் பண்ணையும் தெரியாது, ஒரு மேல போய் பேசையும் தெரியாது. ஒரு முன்னுக்கு ஒரு 1000 பேருக்கு முன்னுக்கு போய் பேசல, ஒரு 100 பேருக்கு முன்னுக்கு போய் பேசல வக்கம்னு சொன்னா நீங்க எவ்வளவு படிச்சுமே இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க படிச்ச நாலேஜ் அடுத்த ஆட்களுக்கு கன்வே பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே நீங்க என்ன செய்யணும் சொன்னா லாங்குவேஜும் கம்யூனிகேஷனையும் கட்டாயம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது டெக்னிக்கல் ஸ்கில். அப்ப டெக்னிக்கல் ஸ்கில் அது ஐடியாக இருக்கலாம், மற்ற டெக்னிக்கல் ரீதியான ஸ்கில் நம்ம என்ன செய்யணும்னா கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க எந்த ஃபேக்கல்ட்டிக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ஐடியில் ஒரு நாலேஜ் ஒன்று ஈக்கணும். அப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட்கள் தருவாங்க, மற்ற ரிசர்ச்கள் தருவாங்க, மற்ற ஒர்க்கில். அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும், லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ அந்த ஐடி சம்மந்தமான சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ அதை நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து தான் படிக்கணும் இல்லை, இப்போலேருந்து என்ன செய்யுங்க அந்த ஸ்கில்களை டெவலப் பண்ணுங்க. அடுத்தது லீடர்ஷிப் ஸ்கில். இப்போ ஒரு தலைமைத்துவம் சொல்றது அது எல்லாருக்கும் அல்லாஹ்தால கொடுக்குறது. இப்போ லீடர்ஷிப்ன்றது நம்ம வளர்த்து கொள்ளணும். நம்மளுக்கு அதை முயற்சி செஞ்சாலும் தருவான். இப்போ லீடர்ஷிப்ன்றது அது எல்லாருக்கும் மிக்காது. ஒரு நல்ல படிச்சு ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு ஆள் ஆகிக்கலாம், ஒரு இன்ஜினியர் படிக்கிற ஒரு ஆகிக்கலாம், அல்லது ஒரு ஆர்ட்ஸ்ல படிச்சு எஸ்எல்ஏஎஸ் எழுதி அப்படி வந்த ஒரு பெரிய ஒரு ஆளாக இருக்கலாம். அவருக்கு லீடர்ஷிப் ஸ்கில் இல்லாட்டி அவரு சொசைட்டில கணக்கு இடத்துல என்ன செய்வாங்கன்னா தலை குனிய வேண்டிய நிலைமை வரும். அடுத்தது அவரோட ஒர்க் பண்ற ஆட்களோட அவர் சண்டை பிடிக்க வேண்டிய நிலைமை வரும். அடுத்தது அவன் அந்த அந்த ஆளோட என்ன செய்யற ஒரு ஆள் சேர்ந்து போறதுக்கு தயங்குவாங்க, ஏன்னா அவன்கிட்ட ஒரு சரியான ஒரு லீடர்ஷிப் இல்லாட்டி. அப்ப அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லையும் கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க படிக்க போறீங்க, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்க போறீங்க. இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறதுக்கு அல்லாட அல்லது உங்களோட கடவுள்ல ஒரு பிளான் உண்டிக்குமே. அப்ப அதுக்கிட்ட நம்ம என்ன செய்யணும் சொன்னா அந்த சைட் நமக்கு கிளியர் ஆகிக்கும். நம்மளோட ரிலிஜன் ஸ்பிரிச்சுவல் சைட் என்ன செய்யணும்னா கிளியர் ஆகியிருந்தால் தான் நம்மளோட ஸ்டடீஸ் நம்ம என்ன கோலிக்கோ அதை நமக்கு அடைய முடியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அது நான் இப்போ மேலே சொன்ன விஷயங்கள், மற்றது எக்ஸசைஸ், அந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். அப்போதான் உங்களோட மெயின் உங்களோட பாடி கிளியர் ஆகிக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தது பாஸ் பேப்பர்.
இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் இப்போ நீங்க படிக்கிற சப்ஜெக்டாக இருக்கலாம். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 2 இயர்ஸ் படிப்பீங்க ஏ லெவலுக்கு. இப்போ 2 இயர்ஸ் படிக்கிற டைம் ஒவ்வொரு யூனிட் முடிஞ்ச உடனே அந்த யூனிட்ல பாஸ் பேப்பர்ல என்னென்ன கேள்வி வந்திருக்கு சரி அதை செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது இலகுவாயிக்கும். ஏன்னு சொன்னா நீங்க திடீர்னு போய் எக்ஸாம்ல அந்த கேள்வியை பார்க்கறதுக்கும் பாஸ் பேப்பர் செஞ்சு 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 இதானா கேள்வி என்று சொல்லி அந்த நிலைமைக்கும் வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு வயரிங் பண்ற ஒரு ஆள் எடுப்போமே. வயரிங் பண்ற ஒரு ஆள் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க வயரிங் படிக்காட்டி அந்த கரண்ட் வயரை தொடுறதுக்கும் பயப்படுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்திய நாலேஜ் இல்லை. ஆனா வயரிங் படிச்ச ஒரு ஆள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு தெரியும் 2 வயர் இருக்கும். ஒன்று லைவ் மற்றது நியூட்டன். இப்போ நியூட்டன்ல கரண்ட் வராதுன்னு சொல்லி படிச்ச ஆளுக்கு தெரியும். அப்ப அவர் என்ன செய்வாரு அந்த சுவிட்சை போட்டுட்டு அதில் கையை பிடிப்பார். ஏன்னு சொன்னா அதுல கரண்ட் வராதுன்னு படிச்சவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நீங்க பாஸ் பேப்பரை படிச்சீங்கன்னா அதோட ஃபெமிலியர் ஆயினீங்கண்டா பாஸ் பேப்பர் கேள்வி செஞ்சு செஞ்சு ஃபெமிலியர் ஆயினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஈஸி ஆயிக்கும். இதானா என்று சொல்லி இதானா கேள்வி. அப்ப எக்ஸாம் போனாலும் அது உங்களுக்கு புதுசாகிக்கலாம் இதான் கேள்வின்னு சொல்லி. அதே மாதிரி டேர்ம் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட் முடியக்கிட்ட டேர்ம் டெஸ்ட்டுகளை வச்சு உங்களை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அந்த நிலைமையெல்லாம் ஆகிக்கிறேன் நான் என்ன எவ்வளவு படிக்கணும்னு சொல்லி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன். இப்போ செல்ஃப் மோட்டிவேஷன்ன்றது நமக்கு வேணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகும்னு சொன்னா நீங்க உங்களோட பேரண்ட்ஸை பார்க்கணும். உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி உங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்லி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். அது மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் நான் இந்த கோல் ஒன்று இப்போ ஒரு கோல் ஒன்று உங்களுக்கு ஆரம்பிச்சுன்னா அதை ஒரு பேப்பர்லையோ இல்லை கீரியோ நீங்க உங்களோட சோரில் ஒட்டிங்கன்னு சொன்னா அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு மோட்டிவ் ஆகும். ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை உருவாக்கி கொள்ளுங்க. மற்றது உங்களோட டீச்சர்ஸோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. இப்போ அந்த டைம் மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா டீச்சர்ஸுக்கு வாக்கி வாய் கதைக்கிறது அவங்கள விட ஒழுங்கா முறையில் நடந்து கொள்ற இல்லை அப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்போ டீச்சர்ஸோட நீங்க ஒழுங்கா நடக்காட்டி நீங்க நினைக்கிறீங்களா நீங்க படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு. அது நிச்சயமா நடக்காது. இப்போ நீங்க டீச்சர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்கள அந்த கோபம் உங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டே சேர்த்து. அடுத்தது டைம் எடுத்து படிங்க. ஒரு இடத்துல இருந்து டைம் எடுத்து படிங்க. அப்பதான் அதான் அவங்கள முன்னுக்கு கொண்டு போகும். நீங்க மேசையில இருந்தோ டைம் எடுத்து படிக்காட்டி நீங்க என்ன பெரிய பெரிய கோல் வைத்தாலும் அதை உங்களுக்கு அடைய முடியாது. நீங்க படிச்சே ஆகணும். படிச்சா தானே செய்யலாம். அந்த ஹிட்லர் உங்களுக்கு தெரியும் தானே ஹிட்லர். இப்ப ஹிட்லரு ஒரு நாள் ஸ்பீச் செஞ்சுட்டு இருக்க டைம்ல ஒரு சின்ன ஒரு கேர்ள் ஒன்று எழுப்பி கேட்டாலும் நம்ம இந்த நாட்டை பிடிக்கும்னு சொன்னா அது உலகத்தை ஆளணும்னு சொன்னா என்ன செய்யும். அப்ப அவன் சின்ன விஷயம் படிக்கணும்னு சொன்னான். அடுத்த விஷயம் இன்னொரு ஒரு வயதான ஒரு 20-24 ஒரு போய் ஒன்று எழுப்பி கேட்டான். அவனுக்கும் படிக்கணும்னு சொன்னான். ஒரு வயது போன ஒரு ஆரம்பிக்கிற அவனுக்கும் படிக்கணும்னா ஹிட்லர். இப்ப ஹிட்லர் எப்படிப்பட்ட ஆள். அவன் உலகத்தை ஆயுதத்தால் அழிச்சான். ஆனா அவன்கிட்ட இருந்த எண்ணம் என்னன்னு சொன்னா ஆயுதத்தால் அழிச்சாலும் உலகத்துடைய மாத்தோண்டா உலகத்துல ஒரு விடயத்தை மாத்தோண்டா அது கல்வியால மட்டும்தான் முடியும்னு சொல்லி ஒரு எண்ணம் அவன்கிட்ட இருந்துச்சு. நான் அதான் அந்த உதாரணம் சொன்னேன். அப்ப கல்வின்றதுதான் நம்மளை மாற்றும். நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடும். அப்ப என்ன செய்வோம் நம்ம கொஞ்சம் குந்தி இருந்து ஒரு டைம் எடுத்து படிக்கணும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் பிள்ளைகள் நீங்க ஒரு டைமுக்கு ஒரு வேலை தான் செய்யணும். இப்போ ஒரு டைமுக்கு ஒரு யூனிட்டை படிக்கணும்னா அந்த டைம் அந்த அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். ஃபோனை பார்த்துட்டு படிச்சா அந்த படிப்பின் ஏறுமா ஏறாது. அடுத்தது டிவியை பார்த்துட்டு படிச்சா ஏறுமா. அப்போ ஒரு டைமுக்கு ஒரு வேலையை செஞ்சா தான் அது உண்மையான டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இந்த டைமுக்கு என்னென்ன படிக்கணும் என்னன்னு சொல்லி ஒரு ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் காலையில ஒரு டைம் செல் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன உலகம்டா இது விடியுது ராவப்பாடுன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டையும் ஒவ்வொரு நாளைக்கும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒர்க்குகள் நடந்துட்டு போகும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல பிஹேவியர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ உங்களோட ஃபியூச்சர் சக்ஸஸுக்கு இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் டைமுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்குரிய கொஷன்ஸ் சரிங்களா. நானும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த கொஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணிட்டும் பேசிக்கொள்ளையிலும் டைப் பண்ணியும் போட்டுக்கொள்ளையிலும்.
எவ்வளோ வேகமாக செய்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக இதனையில் இந்த மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொள்ளையிலும். சரி சட்டில் போட்டிக்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. நான் மீட்டிங்கில் லெஃப்ட் சைடு திருப்பி ஜாயின் ஆனதெல்லாம் மிஸ் ஆகிட்டு சமூக விஞ்ஞான பாடத்தில் ஒன்றுதான் கட்டாயமா? இல்லை 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 அது நான் உங்களுக்கு அனுப்பினேன். ஃபர்ஸ்ட் நான் லோல கேள்வி பார்த்துருந்தேன், லோ சம்பந்தமா கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னூறு கேள்வி என்ன இருக்குதா, லோக்கு மேலுக்கு என்ன சரி? ஓகே, லோ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அது நம்ம செல்லுப்பட்டதா என்ன? லோ படிக்கொண்டு அட்வான்ஸ் லெவலில் என்ன சப்ஜெக்ட் சாய்ஸ் பண்ணணும்? கிரிமினல் லோ போறண்டா என்னென்ன சப்ஜெக்ட் சாய்ஸ் பண்ணணும்? லோ படிக்காட்டி லோ படிக்கிறேன்னா அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன சப்ஜெக்ட், அப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. லோ வந்துட்டு இலங்கையில் வந்துக்கிட்டு எல்எல்பி செய்கிறேன்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் ஏ லெவல் எழுதி டிரெக்டாக எல்எல்பி படிக்க வேணும்னு சொன்னால் இலங்கையில் வந்துட்டு கொலம்பு யூனிவர்சிட்டி, பேராதன் யூனிவர்சிட்டி, ஜஃப்னாவில் வந்துட்டு லோ காணப்படுது. இது மூணுலேயும் தான் எல்எல்பி காணப்படக்கூடியதாக இருக்குது. சரியா? இதுக்கு நான் என்னென்ன பாடம் எடுத்தா போயிலும் என்ன விஷயம்ங்கிறத கேட்டிருக்கிறீங்க. இப்போ குறைஞ்சது சரியா, குறைஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் சமூக விஞ்ஞான பாடமும் வந்துக்கிட்டு கட்டாயம் எடுத்துட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே சமூக விஞ்ஞான பாடம்னு சொல்லி, அந்த பாடத்தில் குறைஞ்சது ஒரு பாடமாக சொல்லி எடுத்திருக்கணும். சரியா? இப்போ நான் சொன்ன யூஜிசி புக் இருக்குதானே, அந்த யூஜிசி புக்கில் நீங்கள் கடைசியாக வந்த புக்கை வந்துட்டு கட்டாயம் ரெஃபர் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்துக்கிட்டு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி 81வது பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தாலே விளக்கும். அதில் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாடம் சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாடம் சொல்லியிருப்பாங்க. அந்த பாடத்துகளில் நீங்கள் என்ன பாடம் எடுக்கிறவனாலும் எடுக்கலும். அதில் வந்துக்கிட்டு அரசியல் விஞ்ஞானம்ங்கிறது வந்துக்கிட்டு அதுவும் ஒரு ஆப்ஷன். அதை தாண்டி இப்போ வேறு ஆப்ஷன் நீங்கள் சொல்லிலும் எடுத்துக்கொள்ளே இயலும். இப்போ நானே என்ன விஷயம் சொன்னால், இப்போ அரசியல் விஞ்ஞானம் வந்துக்கிட்டு இப்போ இடிக்கிறதால நம்ம கடும் பெனிஃபிட் கூட லோவில் போய் படிச்சு கொள்றது. மற்ற பாடம் எடுக்கிறது தாண்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து எடுக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரியா? இப்போ அந்த விஷயங்களை சொல்லிக்குது. அப்போ குறைஞ்ச வந்துக்கிட்டு சமூக விஞ்ஞான பாடம் 3 எடுத்தாலும் நீங்கள் லோக்கு போயிலும். ஒரு பாடம் எடுத்து மற்றது அந்த கிரைட்டீரியால சொல்லியிருப்பாங்க, அல்லதுன்னு சொல்லி போட்டு மற்ற பாடங்களை நெஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுகளில் வந்துக்கிட்டு இந்த எல்எல்பி செஞ்சோல்லே இது மூணும் டிரெக்டா யூனிவர்சிட்டி ஏ லெவல் ரிசல்ட்ஸை வச்சு யூனிவர்சிட்டிக்கு போகிறது. அடுத்தது வந்துட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில வழங்கப்படுற எல்எல்பி. இந்த எல்எல்பி வந்துக்கிட்டு ஏ லெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸையும் வச்சுட்டு பிறகு அவங்களும் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதுகளோட வந்துட்டு போகலாம். இது எல்எல்பிக்குரிய. சரியா? இந்த எல்எல்பியை வச்சுக்கொண்டு அது ஒரு லோயர் ஆகிறதுக்குரிய ஒரு ட்ரம் கார்டு. அதை வச்சுட்டு நான் லோயர்னு சொல்லி கோர்ட்டுக்கு என்ன செய்யலாது, போக இயலாது. எல்எல்பிங்கிறது ஒரு டிகிரி. அந்த எல்எல்பி டிகிரியை வச்சு என்ன சொன்னா, ஸ்ரீலங்கா லோ காலேஜில் ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, அது உங்களுக்கு டிரெக்டா எழுதலாம் எல்எல்பி இருக்கிறதால. அதை பாஸ் பண்ணாதான் நீங்க என்ன இயலும், கோர்ட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண இயலும். இல்லாட்டி நீங்க ஸ்ரீலங்கா லோ காலேஜுக்கே டிரெக்டா போய் என்ன இயலும், அங்க 3 வருஷம் ஃபுல் டைம் படிச்சு லோயர் ஆகிக்கொள்ள இயலுமாக இருக்கும். சரியா? இப்போ இதுக்குரிய பாட இதுகள் தான் வந்து அந்த யூஜிசி புக்கில் அது கொஞ்சம் ஒரு ஹாஃப் பேஜுக்கு இருக்கும். அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்னென்ன பாடம்ங்கிற விஷயம் அதில் கிளீனாக கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதுதாண்டி நீங்கள் கிரிமினல் லோ சம்பந்தமாக அந்த விஷயங்கள் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ என்னென்னு சொன்னால், டிரெக்டாக வந்துட்டு கிரிமினல் லோக்குள்ள அப்படின்னு போகிற எல்லாரும் உண்டு படிப்பாங்க. பிறகு படித்ததுக்கு பிறகு அவங்க ஒரு ஜொப்புக்கு வந்ததுக்கு பிறகு தான் சிவில் சைடுக்கு போகிறதா இல்லாட்டி கிரிமினல் சைடுக்கு போகிறதா வந்து அவங்களா சூஸ் பண்ணி அவங்களா போகிறதா. சரி, ஸ்பெஷலைஸ்டால எல்லாம் படிப்பாங்க. பிறகு நீங்கள் தொழிலுக்கு வரக்குள்ளதான் ஸ்பெஷலாக இதுக்குள்ளே போகிறங்கிற விஷயத்துக்குள்ள படிச்சு கொள்வீங்க. அடுத்த விஷயம் வந்துக்கிட்டு இந்த சட்டிஸ்கோர் மாய ஒன்று நானும் கண்டரம் சொல்லியிருந்தார். ஆஃபர்ஸ்ல வந்துக்கிட்டு யூஜியோட பிரசிடென்ட் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொன்னால், எல்லாத்துக்கும் சட்டிஸ்கோர் இருக்குது. இப்போ சட்டிஸ்கோருக்கு அதை எடுங்கோ, சட்டிஸ்கோரில் இதை விடுங்கோன்னு சொல்லி எல்லாம் வரும். சட்டிஸ்கோருங்கிறது காம்படிஷனை பொறுத்து தான். நீங்க எடுக்கிற பாடத்துல இப்போ ஒரு ஆள் வந்துக்கிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றவரும் இருக்கு, சட்டிஸ்கோர் இஷ்யூ இருக்காது, ஏன்டா நல்லா தான் ஸ்கோர் பண்ணிக்கிறீங்க. அப்ப சட்டிஸ்கோர் கூட குறையுங்கிற விஷயம் வந்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பாடத்துக்கு காம்படிஷன் கூட. ஒரு பாடத்துல ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடம் யாரையுமே எடுக்கிறதுல நான் மட்டும் தான் எடுத்துக்கிறேன், சட்டிஸ்கோர் ஒரே தான். அப்ப யோசிக்கணும், காம்படிஷன் இது கூட. இப்போ காம்படிஷன் கூட 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 என்ன போகுது, அந்த சட்டிஸ்கோருடைய வெளி வந்துக்கிட்டு கூட போகுது. சரியா?
அடுத்தது அடுத்து நீ மிஸ் ஆயிருக்கானா? அடுத்தது ஓ லெவல் கட்டாயம் இங்கிலீஷ் சி ரிசல்ட்ஸ் வேணுமா? சில கொஞ்சம் தப்பா வழங்கிட்ட நான் சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணி. என்ன விஷயம்டா, ஓஎல்ல வந்து இப்ப வந்துகிட்டு என்ன விஷயம்டா, எந்த கோர்ஸுக்கு போறதுனாலும் ஓஎல் ரிசல்ட்ஸ்ல இங்கிலீஷ், மெட், சயின்ஸ் கொஞ்சம் மெனிக்கிறாங்கடா பாக்காங்க. பெரும்பாலும் முன்ன வந்துகிட்டு எஸ் இருந்தா போதும் என்ற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. இப்ப சில சில எல்லா கோர்ஸுகளுக்கும் இல்ல, சில சில கோர்ஸுகளுக்கு பெரும்பான்மையா அதை மெண்டட்டரி ஆக்கிட்டு வராங்க. இப்ப நீங்க இப்ப நான் ஸ்டார்ட் பண்றீங்க, இன்னும் 2 3 வருஷத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகக்குள்ள சம்டைம் கரிக்குலம் மாறலாம், எஸ்ல இருந்து சி தான் பெறணும் பண்ணி. அப்ப ஜென்ரலா வந்துகிட்டு இப்போ உங்களுக்கு சிஏ விட குறைய ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்பெஷலா மிட் சயின்ஸ், இங்கிலீஷ் அந்த பாடங்கள்ல வந்துகிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சிக்கு மேல ரிசல்ட்ஸ் இல்லாட்டி சிஏ வச்சு கொள்ற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கொள்ளும். என்ன சொன்னா, சம்டைம் இப்போ நீங்க வேற கோர்ஸ் உங்களுக்கு பதிவே போல சி உங்களுக்கு தேவை போல, அப்ப அந்த டைம் உங்களுக்கு என்ன இப்போ கஷ்டமாக்கி போகும். உதாரணமா ஒரு லோக்கு போறாருண்டா, சி இப்ப மெண்டேட்டரி கட்டாயம். அப்ப அவருக்கு அந்த சி இல்லாட்டி அவரை அப்ளை பண்ணிடலாம் போய். இப்போ வேற வேற கோர்ஸ் இருக்கு. மொரட்டோ யூனிவர்சிட்டியில ஆர்ட்ஸ் படிச்சோரால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும், ஐடிஎம்முக்கு போயிடும். இப்போ அவர் போறதுக்கு இந்த ரிசல்ட்ஸ் தேவைப்படும். பன்னரமா இருந்துக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி கொள்ளலாம் அமைக்கிறதுக்கு நீங்க இலையில கட்டாயமான அந்த பாடங்களை சிஏ வச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி உங்களோட என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்குரிய சான்ஸ் இனி இப்போ நடுவாடக்கூடியதாக இருக்கும். உம் உம் வேற ஏதாவது அடுத்து question இருந்தா உங்களுக்கு மியூட் பண்ணி கேட்கலாம் என்ன? அடுத்து சைக்காலஜிஸ்ட்னு சொன்னால் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நீங்க வந்துட்டு ஒரு பிஏக்கு என்ட்ரன்ஸ் ஆகி அதுல பிஏன்ற சும்மா சும்மா மட்டும் பிஏ இல்லை, அதுல ஒவ்வொரு துறைக்கும் ஸ்பெஷலைஸ்ட். இப்போ நான் எக்கனாமிக்ஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் இருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது, சோசியல் ஒர்க். அது மாதிரி சைக்காலஜி நீங்க படிப்பீங்களா இருந்தீங்கன்னா நீங்க சைக்காலஜிஸ்டாக நீங்க சொல்லி வேறு இடத்துல வரக்கூடியதா இருக்கும். அடுத்தது இப்ப வந்துகிட்டு டிரெக்டா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண சொல்லி இருக்கிறதால எந்த ஒரு பாடத்தையும் கேட்க மாட்டாங்க. பிறகு ரிசல்ட்ஸ் வந்தது பிறகு என்ன செஞ்சு சொல்லி இல்லை, சில நேரம் கேட்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா இப்படிதான் சில டைம் அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க எடுத்து கொடுக்குற, சம்டைம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இல்லாம போய் எடுத்து கொடுக்குற சான்ஸ் நீங்க ஸ்கூலுக்கு ப்ரொமிஸ் பண்ணா இன்னும் இயலும், ஸ்கூல் உங்களை வந்துட்டு எல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த கெப்புக்குள்ள நீங்க மிச்சம் ரிசல்ட்ஸ் இந்த 2 வருஷம் கெப் இருக்கும். அப்ப அதுக்குள்ள நீங்க என்ன எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஸ்கூல் உங்களை எல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். நான் சொல்ல இப்ப நீங்க மெட்ஸ் இப்ப இந்த விஷயமா தான் மெட்ஸ் ஃபெயில் ஆகினாலும் எடுத்துக்கொள்ளையிலுமாங்கிற விஷயம் இருக்குதானே. ஏ லெவலுக்கு எடுப்பாங்க, எடுத்து ஆல்ரெடி அசிங் நான் சொன்னதுதான் எடுத்துருவாங்க. நாளையா இப்ப 2 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு மெட்ஸ் கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஓஏ லெவல் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தோடனே அந்த சிஸ்டம்ல விழுந்துடும் நீங்க இந்த ரிசல்ட்ஸ் சொல்லி. அப்ப மத்த நீங்க விரும்புற ஒரு கோர்ஸுக்கு என்ன மாதிரி ஏ லெவல் ரிசல்ட்ஸ் நல்லா படிச்சு எடுத்துருப்பீங்க, அங்க மெட்ஸ் கூட்டு ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் வந்துகிட்டு அவங்கள அந்த உங்களோட அந்த கோர்ஸை அவங்கள செலக்ட் பண்ண இல்லாம ஆக்கிரும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட முன்னே எழுதி அனுப்புற சம்டைம் ஃபோல்ட்டுகள் வாரது இப்ப சிஸ்டம்ல இருக்கிறதால ஃபோல்ட் வர சான்ஸ் கடும் குறவு. நீங்க இந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி சொல்லிடும். மீன்ஸ் என்ன, போன முறை வந்துக்கிட்டு ஒழுங்கா லோக்கு போகணும்னு சொல்லி படிச்ச புள்ளிகள் இருக்கிறாங்க. நீங்க தெரிஞ்ச ஒரு 7 8 புள்ளிகள் இருந்தவங்க, அவங்க வந்து அந்த பாடத்தை சரியா செலக்ட் பண்ணல. இன்னொன்று கொஞ்சம் பேர் ஓஎல் ரிசல்ட்ஸை கன்சர்ன் பண்ணல. அப்ப ஏழாவில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தும் அவங்க லோக்குள்ள கிடைக்காம வேற வேற கோர்ஸ்களுக்குள்ளேயும் யூனிவர்சிட்டி சான்ஸையும் இழந்தாக்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அப்ப ஓஎல் ரிசல்ட்ஸை வந்துட்டு சரியா வச்சுக்கொள்ளுங்க. வேற டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம்.
ம். ஓ செஞ்சு கொள்ளையிலும் நர்சிங் வந்துக்கிட்டு செய்ய சான்ஸ் இருக்குது ப்ரைவேட்ல செஞ்சு கொள்ளையிலும் ஆசிரி அந்த ப்ரைவேட் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு நர்சிங் வந்துட்டு அவங்க டெண்டர் பேசிஸ்ல வந்துட்டு எடுப்பாங்க சில அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நர்சிங் லோ படிக்கிறதுக்கு லோக்கு மெட்ஸ் தேவையில்லை அதை தாண்டி வெவ்வேறு கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் ஐடிஎம் இருக்குது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படி இப்படியான சில ஆர்கிடெக்சர் எல்லாம் இருக்குது இதுகளுக்கெல்லாம் வந்துக்கிட்டு மெட்ஸில் வந்துக்கிட்டு ரிசல்ட்ஸ் தேவைப்படும் இப்போ என்ன 2 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ உங்களோட சிஸ்டம் முடிவை மாற்றினீங்கன்னு நம்ம வேறு துறைக்கு போகிறீங்கன்னா அந்நேரம் மெட்ஸ் இல்லாட்டி சிக்கலாக போயிடும் அப்போ எடுத்து வச்சுக்கொள்றது நல்லா வேறு சரி டவுட் இல்லாட்டி முடிச்சு கொள்வோமா அப்படின்னா ஓகே சார் நம்ம முடிச்சுக்கணும் நல்ல மீனிங் ஓகே இது வரைக்கும் இந்த நிகழ்வில் இருந்த மாணவர்கள் எல்லாருக்கும் ஜெசாக்கல்லா அதை தாண்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தந்த இந்த ஒரு யூஜிஏ மற்றும் மெட்ஸ் ஜீனியஸ் வித் அக்ரம் அவங்களுடைய நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதை தாண்டி இதில் ஆரம்ப உரையை ஆற்றி வச்சிருந்த முன்சிஃபிலா ஐனான் அவர்களுக்கு நன்றி அதை தாண்டி வளவலராக இருந்த ஏஆர் அசீம் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய முஸ்லிம் மஜ்லிஸ் தலைவர் மற்றும் பிஏ இன் எக்கனாமிக்ஸ் படித்து கொண்டிருக்கிறவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு இருந்த மாணவர்கள் இவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.